பரம பவித்ர பகவாக்குடி இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற திரு தங்கமுத்து அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற சங்கசாலகர்கள் திரு பழனிசுவாமி, திரு துரைசாமி அவர்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, திருப்பூருக்கு வருவது என்பது ஒரு இனிமையான அனுபவம். முதல் தடவையாக RSS நடத்துகின்ற இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்தாலும் கூட இதற்கு முன்னால் பல நிகழ்ச்சிகள் சுதேசி விழிப்புணர்வு இயக்கத்தின் சார்பாக நடைபெற்ற நிகழ்ச்சிகளிலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறேன். திருப்பூரை பற்றி ஒரு சிறப்பு மலர் சுதேசி செய்தியிலே வெளியிட்டோம். திரு CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அவரே அதை வெளியிட்டார். இப்போது சென்ற மாதம் IIT மும்பை மாணவர்கள் திருப்பூரை பற்றி ஒரு ஆய்வுக்கு வந்த போது அவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக நான் அவர்களை உடன் அழைத்து வந்து இங்க இருக்கக்கூடிய முக்கியமான தொழிலதிபர்கள் எல்லாம் சந்தித்து அவர்கள் அதை பற்றி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் திருப்பூரை பற்றி. அதனால் சுதேசி விழிப்புணர்வு இயக்கத்திற்கு திருப்பூர் என்பது ஒரு திறந்த வெளி பல்கலைக்கழகம். இங்கே நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கிறது. இங்கே நிறைய தொழில் முனைவு இருக்கிறது. அரசாங்கத்தினுடைய உதவியை சாராமல், அரசாங்கத்தை சார்ந்திராமல் கூட ஒரு பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தை அமைத்துக் கொண்ட ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கிறது திருப்பூரில். அதனால திருப்பூர்ல கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் திருப்பூருக்கு வெளியிலே திருப்பூருடைய சிறப்புகளை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். திருப்பூர்ல நிறைய பிரச்சனைகளும் இருக்கிறது. அதை பற்றியும் கூட சுதேசி இயக்கத்திலே நாங்கள் விரிவாக அதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். அதை பற்றிய ப்ராஜெக்ட் என்று சொல்வார்கள். நான் சார்ந்திருக்கிற சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் கூட திருப்பூரை பற்றி சில ஆய்வுகள் செய்திருக்கிறோம், பிரச்சனைகளை பற்றி. ஆனால் இது RSS ஒரு நிகழ்ச்சி, முக்கியமாக மிக புனிதம் வாய்ந்த குரு பூஜா நிகழ்ச்சி. அதுல கலந்து கொண்டு முதல் தடவையாக உங்களை எல்லாம் சந்தித்து பேசுவதிலே எனக்கு மிக மகிழ்ச்சி தான். அதற்காக இந்த அமைப்பாளர்களுக்கு கூட நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார், ஒரு இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார் சுவாமிஜி. இந்த உலகம் முழுக்க அத்தனை நாடுகளுமே மனித இனம் முழுக்க ஒரு சாது ஹிந்துவுக்கு மிக அதிகமாக கடன் பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். ஒரு சாது ஹிந்துவுக்கு இந்த உலகம் பட்டுள்ள கடன் போன்று வேறு யாருக்கும் இந்த உலகம் கடன் பட்டிருக்கவில்லை என்று கூறுகிறார். சாது ஹிந்து என்று சொன்னால் நாம் சன்னியாசி என்ற அர்த்தம் இல்லை. நம்ம நாட்டில் சாதுன்னா சன்னியாசி என்று சொல்கிறோம். ஆனால் சுவாமிஜி சொல்கிற அந்த வார்த்தையிலே சாது ஹிந்து என்று சொன்னால் ஒரு சராசரி ஹிந்து, இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஹிந்து, அவனுக்கு இந்த உலகம் கடன் பெற்றிருக்கிறது என்று சொல்கிறார். இவன் வெளியில் உலகத்திற்கே தெரியாமல் ஏதோ ஒரு கிராமத்தில் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறான், ஒரு கைத்தொழில் செய்து கொண்டிருக்கிறான், எப்படியோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதுவும் சுவாமிஜி வாழ்ந்த காலம் என்பது நமது நாடு அடிமைப்பட்டு கிடந்த காலம். அப்படி உலகுக்கே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சாதாரண மனிதனுக்கு எப்படி இந்த உலகம் கடன் பட்டுள்ளது என்பதை பற்றி நாம் ஆராய்ச்சி பண்ண அதை பற்றி அதிகமாக சிந்தனை செய்யும் போது நமக்கு வியப்பு மேலிடுகிறது. சுவாமிஜி அவர்கள் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், இந்த ஹிந்து வாழ்க்கை முறை இருக்கிறதே, இந்த இந்து வாழ்க்கை முறைக்கு இந்த உலகம் கடன் பட்டிருக்கிறது என்ற அர்த்தத்திலே அவர் சொல்கிறார். அது என்ன ஹிந்து வாழ்க்கை முறைக்கு இந்த உலகம் கடன் பட்டிருக்கிறது என்று சொன்னால், அப்படிப்பட்ட உலகத்தை வாழ்விக்கின்ற மனித இனத்திற்குள்ள அமைதியை உருவாக்குகின்ற, சிக்கல் இல்லாத, பூசல் இல்லாத, ஒருவருக்கு ஒருவர் முரண் இல்லாத ஒரு வாழ்க்கை முறை உலகத்தில் எங்கேயாவது அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது பாரத நாட்டில் மாத்திரம்தான், அது ஹிந்து பாரம்பரியம் மாத்திரம்தான் என்று சுவாமி விவேகானந்தர் அடித்து சொல்கிறார். என்ன வாழ்க்கை முறை அது? உலகத்தில் எளிமையாக வாழ்வது என்பது எப்படி என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற யாருமே பாரத நாட்டுக்கு வந்துதான் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்தில் ரெண்டு விதமான போக்கு இருக்கு. வசதியாக வாழ்வது, மகிழ்ச்சியாக வாழ்வது. இது ரெண்டு வகையான போக்கு இருக்கு. வசதியாக வாழ்வதற்கு நிறைய பணம் தேவை. வசதி கூட வேண்டும் என்று சொன்னால், வசதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் பணம் நிறைய தேவை. அதிகமான வசதி என்றால் அதிகமான பணம் தேவை. ஆனால் நமது முன்னோர்கள் வசதியாக வாழ்வதை நமது வாழ்க்கையினுடைய இலக்காக வைக்கல. அதற்கு பதிலாக ஆனந்தமாக வாழ்வது, மகிழ்ச்சியாக வாழ்வது, இதைத்தான் நமது இலக்காக வைத்தார்கள். இன்னைக்கு மேற்கத்திய நாடுகளுடைய பொருளாதாரம் எல்லாம் சிக்கி தவிக்கிற ஒரு பெரிய பிரச்சனை தான். அவர்கள் எல்லாம் வசதியான வாழ்க்கையை நோக்கி அவருடைய பொருளாதார இலக்குகளை அமைத்துக் கொண்டார்கள் என்று சிக்கலில் தவிக்கிறார்கள். நமது நாட்டில் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பதுதான் நமக்கு இலக்காக இருக்கிறது. மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு பணம் இருந்தாலும் மகிழ்ச்சியா வாழலாம், பணம் இல்லாம இருந்தாலும் மகிழ்ச்சியா வாழ்வதற்கான சூத்திரம் நம்ம நாட்டில் சொல்லித் தரப்பட்டிருக்கு. மகாகவி பாரதியார் தெரியும் உங்களுக்கு. அவனை விட வறுமையில் வாடிய ஒரு புலவன் அநேகமா பிறந்திருக்க முடியாத வரலாற்றுல. ஆனால் அவன் என்ன பாடுறான்? எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா எங்கள் இறைவா என்று பாடுகிறான். எத்தனை கோடி இன்பம், அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு இல்லை, ஆனால் அவனை எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா என்று பாட முடிகிறது என்று சொன்னால் அவனுடைய அந்த அந்த மன நிறைவு, கண்டென்ட் மைண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்களே,
அந்த மன நிறைவை நாம் பாராட்ட வேண்டும். அது இந்து மூலியங்களின் மூலமாகத்தான் கிடைக்கும், வேற எங்கே இது இல்லை. சாதாரண உடை, சாதாரண உணவு, எளிமையான வாழ்க்கை. நம்ம நாட்டில் இருக்கிற பழமொழிகள்லாம் பாருங்க, சிறுக கட்டி பெருக வாழ், போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து, அதிகமா செலவழிக்காத. எவ்வளவு பெரிய பணக்காரன், நான் விருதுநகர் சிவகாசி எல்லாம் பார்த்திருக்கிறேன், உங்க ஊர்ல அதான் பழக்கமா இருக்கும். பெரிய தொழிலதிபரா இருப்பார், ரொம்ப பெரிய டர்ன் ஓவர், ஆனா ரொம்ப எளிமையாக ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள். ஆடம்பரம் இல்லாத ஒரு வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை, ஒரு அடக்கமான வாழ்க்கை. அதே சமயத்துல கோவிலுக்கு என்றால் அள்ளி கொடுப்பாங்க. யாருக்காவது உதவி செய்ய வேண்டும் என்றால் வாரி வழங்கக்கூடியவர்கள், அவர்களது தேவையை குறைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறது. அது பாரத நாட்டில் மாத்திரம்தான் இருக்கும், உலகத்தில் எங்கேயும் இல்லை. இது சாதாரண இந்துவினுடைய வாழ்க்கை முறை. இந்த நாட்டில் இங்க எளிமைக்கு தான் மரியாதை. அதனால வசதியாக வாழ்வதல்ல, மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வாழ்வதுதான் நமது நாட்டினுடைய இலக்காக வைத்தார்கள். எளிமையை பார்த்து ஏளனம் செய்பவர்கள்லாம் உண்டு. மதுரையில பிரிட்டிஷ் ஆட்சியின் போது ஒரு பிரிட்டிஷ் கலெக்டர் இருந்தான், வெள்ளக்காரன். மதுரைக்கு அவுட்டர்ல ஒரு 25 கிலோமீட்டர்ல சோழவந்தான் ஒரு ஊர் இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க, வைகை ஆற்றின் கரையில இருக்கு. அந்த சோழவந்தானுக்கு மதுரையினுடைய கலெக்டர் அவர் பார்வையிடுவதற்காக போனாராம். அப்ப அந்த ஊர்ல சோழவந்தான்ல சுப்பிரமணிய பிள்ளை என்று ஒரு பெரியவர் இருந்தார். அந்த காலத்துல சுதந்திர போராட்ட தியாகி அவர். அந்த காலத்துல ஆங்கிலம்ல ரொம்ப நல்லா படித்தவர். ஆனால் கொஞ்சம் நகைச்சுவை பேர்வழி அவர். எப்ப பேசினாலும் ஒரு நையாண்டி பேசிட்டே இருப்பார் அவர். அப்போது அந்த மதுரை கலெக்டர் போகும்போது நமது வயல்வெளிகளிலே நமது உழவர்கள் எல்லாம் உழுது கொண்டிருக்கிறாங்க. உழவர்களுடைய பிசினஸ் ட்ரெஸ் என்ன? பிசினஸ் அட்டையர், ஒரு கோவணம், ஒரே ஒரு கோவணத்தை கட்டி கொண்டு உழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த வெளிநாட்டு கலெக்டர், அந்த வெள்ளைக்காரன், அவனுக்கு பெரிய ஆச்சரியம், இது என்ன உடைன்னே தெரியல அவனுக்கு. இதுவரைக்கும் அப்படி ஒரு உடை அவன் பார்த்ததில்லை. அவனுக்கு சந்தேகம், என்ன உடை என்று சந்தேகம். ரெண்டாவது சந்தேகம், இந்த உடை எப்படி நிக்குதுங்க, இது ரெண்டாவது சந்தேகம். இதை எப்படி சந்தேகத்தை நிவர்த்தி செய்து, அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது அந்த உழவனுக்கு, இவனுக்கு தமிழ் தெரியாது. அந்த வழியா சுப்பிரமணிய பிள்ளை வர்றாரு. மிஸ்டர் பிள்ளை யூ கமான் அப்படின்னு கூப்பிடுறாரு. அவர் பிள்ளையை தெரியும் அவருக்கு, அவர் அடிக்கடி கலெக்டரை போய் பார்ப்பாரு, ஏதாவது போய் கலெக்டரை பார்த்து சண்டை போட்டுட்டே இருப்பார், கோரிக்கை கொடுத்துட்டே இருப்பார் அவர். மிஸ்டர் பிள்ளை யூ கம் ஹியர் என்று கூப்பிடுறாரு. கூப்பிட்டு வாட் இஸ் திஸ் ட்ரெஸ் அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ சுப்பிரமணிய பிள்ளைக்கு புரிஞ்சிச்சு, நம்மளை கிண்டல் பண்றான், நம்ம எளிமை சாதாரண ஆளு, நம்மால ஒரு கோவணம் கட்டி இருக்கிறது காரணமே நீதான், அதனால இப்படி எளிமையாக வாழ்வதை பற்றி ஏளனம் செய்ய வருகிறார் நமது கலெக்டர் என்று சொல்லிவிட்டு சுப்பிரமணிய பிள்ளை பதில் சொல்கிறாரா, திஸ் இஸ் கால்ட் இந்தியன் டை அப்படின்னு மிஸ்டர் கலெக்டர் என்று சொன்னார். இந்தியன் டை. அவருக்கு பெரிய ஆச்சரியம் கலெக்டருக்கு. அவன் கேட்கிறான், அடுத்த கேள்வி கேட்கிறான், டைனா கழுத்துல தானே கட்டணும், நீங்க என்ன கையை மாத்தி கட்டிருக்கீங்க என்று கேட்டான். அதுக்கு சுப்பிரமணிய பிள்ளை பதில் சொன்னாரா, நாங்க அங்கே கட்டுறதுதான் நீ கழுத்துல கட்டிட்டு இருக்க. உலகத்துல முதல் டை கட்டிய நாகரிகம் எங்கள் நாகரிகம் தான் என்று சொன்னானா, அவனும் அசந்து போய்விட்டதாக ஒரு வரலாறு இருக்குது. உண்மை சம்பவம் தான் இது. சுப்பிரமணிய பிள்ளையை பற்றி சொல்லும் போது எல்லாம் சொல்லுவார்கள், கோவணத்தை இந்தியன் டை என்று சொல்லி. அப்ப சாதாரண கோவணம் கட்டி கொண்டு வாழ்ந்த ஒரு நாடு, எளிமைதான். ரமண மகரிஷி அவர் நினைத்திருந்தா உலகத்தில் உள்ள அத்தனை செல்வங்களையும் தூய்த்திருக்க முடியும். உலகத்தில் உள்ள அத்தனை பெரிய பணக்காரனும் ஒரு காலேஜில் கிடக்க தயாரா இருந்தாங்க. பால் பிரண்டன் அவரை பார்த்து அமெரிக்காவில இங்க வந்தார். பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் வந்தாங்க. அவருடைய ட்ரெஸ் என்ன? ஒரே ஒரு கோவணம். அந்த ட்ரெஸ் கூட அவர் நமக்காக கட்டிருக்கிறார், அவருக்காக இல்லை. எந்த சன்னியாசியுமே கோவணம் தரித்திருப்பது கூட நமக்காகத்தான், அவருக்கு அதுவும் கூட தேவையில்லை. அப்படிப்பட்ட எளிமையை மதிக்கிற ஒரு நாடு. மகாத்மா காந்திக்கு ஏன் இவ்வளவு மரியாதை? அவர் பேண்ட் ஷர்ட் போட்டிருந்த சுதந்திர போராட்டம் வந்திருந்தாருன்னா மார்ட்டின் லூதர் கிங் மாதிரி தான் இருந்திருப்பார். இவ்வளவு பெரிய மரியாதை இருக்காது. ஒரே நாள் சட்டை பெண்ணை கலட்டி போட்டாரு, ஒரு அரையாறை வேந்தராக மாறினார். சர்ச்சில் ஒரு அரை நிர்வாண பக்ரி என்றெல்லாம் கிண்டல் செய்தார். வட்டமேஜை மாநாட்டிற்கு போகும்போது காந்தி இங்கிலாந்தினுடைய மன்னரை பார்க்க போகிறார். அப்போ அந்த நாட்டில் சொல்றாங்க, நீங்க இந்த மாதிரி அரைகுறை ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு எங்க நாட்டு மன்னரை பார்க்க கூடாதுன்னு கேட்கிறாங்க. அப்ப காந்தி பதில் சொல்றாரு, எனக்கெல்லாம் சேர்த்தா உங்க மன்னர் ட்ரெஸ் போட்டிருக்காரையா, இப்ப நான் ஏன் போடணும், அவர் அவ்வளவு அதிகமாக போட்டிருப்பதனாலதான் நான் இவ்வளவு குறைவாக போட்டிருக்க வேண்டியிருக்கு என்று சொன்னாராம். அதே போல எளிமையாக ஒரு வாழ்ந்த நாடு, எளிமைக்கு இந்த நாட்டில் இன்னும் மரியாதை இருக்கிறது. செஸ்டர் பவுல்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய அமெரிக்க நாட்டினுடைய இந்தியாவுக்கான அமெரிக்க தூதராக இருந்த ஒரு நபர், அமெரிக்கக்காரன். அவர் சொல்லுறான், 2ஆம் முறையும் அவனுக்கு இந்தியாவுடைய தூதராக நான் இருக்க வேண்டும் என்று விரும்பினான். நேருடைய ஆட்சி காலத்தில் திரும்பவும் அவருக்கு 2ஆம் முறையாக தூதர் பதவி கொடுக்கப்பட்டது. அப்போது பத்திரிகை நிருபர்கள் கேட்கிறார்கள், செஸ்டர் பவுல்ஸ் நீங்கள் ஏன் 2ஆம் முறையாகவும் தூதராக இருக்க விரும்புகிறீர்கள், இந்தியாவில் அப்படி என்ன உங்களுக்கு ஒரு காதல்? அப்ப செஸ்டர் பவுல்ஸ் சொல்றான், அமெரிக்க நாட்டில் வெற்றியினுடைய அடையாளமாக நாங்கள் கருதுவது என்ன தெரியுமா, சாதாரண செருப்பு தைக்கிற தொழிலாளியின் குடிசையில் இருந்த ஒரு ஆபிரகாம் லிங்கன் வெள்ளை மாளிகைக்கு ஜனாதிபதியாக வந்து குடியேறினான் என்பதை நாங்கள் எங்கள் நாட்டினுடைய வெற்றியாக கருதுகிறோம். The sign of success in America is moving of a person to white cabin to White House. ஆனால் உங்கள் நாட்டில் நீங்கள் வெற்றியாக கருதுவது என்ன தெரியுமா, ஒரு பெரிய ராஜா மன்னன் அந்த அரண்மனையை விட்டுட்டு குடிசையில போய் வாழ்ந்ததை நீங்கள் வெற்றியாக கொண்டாடுகிறீர்கள். புத்தர் அப்படிதான் இருந்தார், மகாவீரர் அப்படிதான் இருந்தார், மகாத்மா காந்தி அப்படிதான் இருந்தார்.
இப்படி பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையை திறந்து விட்டு, அரண்மனையை திறந்து விட்டு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பதை இந்த நாட்டில் வெற்றியாக கொண்டாடுகிறீர்களே. இப்படிப்பட்ட ஒரு நாட்டிலே நான் பிறந்திருக்கணும், பிறக்கத்தான் முடியல, ஒரு தூதர் பதவியிலேயாவது நான் ஒரு 5 ஆண்டுகள் இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னான். அப்படிப்பட்ட ஒரு நாடு. யோசிச்சு பாருங்க, 1000 வருஷ காலம் ஒரு பெரிய கோவிலை கட்ட தெரிந்திருந்த ராஜராஜ சோழனுக்கு 1000 வருஷ காலம் இருக்கிற மாதிரி அவருடைய அரண்மனையை கட்ட தெரிஞ்சிருக்காதா? இன்னைக்கு ராஜராஜ சோழன் அரண்மனை எங்கேயுமே இல்லை, அவன் கட்டின கோவில். கோவிலுக்கு பெரிய அரண்மனை, இறைவனுக்கு பெரிய அரண்மனை கோவில் கட்ட முடிஞ்சது. அவனுக்கு சாதாரண ஒரு வீடு தான். அந்த வீடு கால வெள்ளத்தில் அழிந்து போயிருக்கலாம். அவ்வளவு எளிமையாக ஒரு நாடு வாழ்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது இந்து வாழ்க்கை முறை. இன்னைக்கு உலக பொருளாதார நெருக்கடியில எளிமையான வாழ்வை நோக்கி உலகம் ஏங்கி தவிக்கிறது. அமெரிக்க மக்களை எப்படி எளிமையாக வாழ வைப்பது அந்த நாட்டில் யாருக்குமே தெரியல. அமெரிக்க மக்கள் தொகை உலக மக்கள் 4% தான். ஆனால் அவர்கள் அனுபவிக்கிற அந்த இயற்கை வளங்கள் இருக்க 40%. இவ்வளவு எலக்ட்ரிசிட்டி இல்லாம ஒரு அமெரிக்கனும் இருக்க முடியாது. இவ்வளவு பேப்பர் யூஸ் பண்ணாம இருக்க முடியாது. பேப்பர் யூஸ் பண்றதுனா கழுத நினைச்சிடாதீங்க, அவ்வளவு பேப்பர் யூஸ் பண்ணுவான். அவனுக்கு டாய்லெட்ல இருந்து எல்லாத்துக்கும் பேப்பர் வேணும். இவ்வளவு தண்ணீர் இல்லாம ஒரு அமெரிக்கனால வாழ முடியாது. இவ்வளவு பெட்ரோல் இல்லாம அமெரிக்கனால வாழ முடியாது. எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா அவங்களால இருக்க முடியாது. திருவண்ணாமலை ரமணாசிரமத்திற்கு போன மாசம் ஜெர்மனி நாட்டிலிருந்து அந்த நாட்டினுடைய அந்த குடிமக்கள் வந்திருந்தாங்க. ரமணாசிரமத்தை பார்வையிட்டுக் கொண்டிருந்தார்கள். இது பத்திரிகையில வந்த செய்தி. ரமணாசிரமத்தை பார்வையிட்டுக் கொண்டிருக்கும் போது திடீரென்று விளக்கணிஞ்சிருச்சான், கரண்ட் போச்சு. அடுத்த செகண்ட் ஓன்னு கத்திட்டு தலையில கை வச்சுட்டு ரமணாசிரமத்திலிருந்து வெளியில ஓடி வந்துட்டான் தெருவுக்கு. என்னன்னு பார்த்தா அப்படியே பார்த்து ஒண்ணுமே நடக்கலையா அப்படின்னு கேட்டுக்கிறான். என்ன நடக்கலையா? இல்ல எங்க ஊர் ஜெர்மனில எல்லாம் இந்த மாதிரி திடீர்னு எலக்ட்ரிசிட்டி போச்சுன்னா பெரிய நிலநடுக்கம் வந்துருச்சுன்னு அர்த்தம், பூகம்பம். அதனால எலக்ட்ரிசிட்டி போன உடனே அவனுக்கு இந்தியாவில் இருக்கணும்னு தோணல, ஜெர்மனியில இருக்கும் அப்படின்றது தோண்டி உடனே தெருவுக்கு ஓடி வந்துட்டான். ஆனா ஒண்ணு இல்லையே அப்படின்னு கேட்டுக்கான். நம்ம ஊர் சொல்லுங்க, எங்க ஊர்ல எப்பயுமே எலக்ட்ரிசிட்டி பூகம்பம் தான். அதனால நம்ம எங்க நாட்டுல அரசாங்கம் பங்க்சுவலா இருக்கிற ஒரே இடம் எலக்ட்ரிசிட்டியை கட் பண்றதுதான். 10 மணி கரண்ட் போயிடும்னா 9:59 போயிடும். அதனால அவ்வளவு பங்க்சுவலா நாங்க இருக்கிறோம். இங்க எலக்ட்ரிசிட்டிக்கு பூகம்பத்துக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி அவர்களுக்கு புரிய வச்சாங்க. எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் கூட வாழ முடியும் என்பது ஜெர்மனிக்காரர்களுக்கு புதுசு. அவ்வளவு எளிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம கொஞ்சம் ஆடம்பரமாக வாழ ஆரம்பித்தால் இந்த அரசாங்கம் நம்மளை தாங்க முடியாது. ஒவ்வொரு குடிமக்களுக்கும் வேண்டிய வசதிகளை செய்து கொடுக்க முடியாது. இதற்கு காரணம் சுவாமிஜி சொல்வது போல அந்த சாது ஹிந்துவனுடைய வாழ்க்கை முறை தான் இதற்கு காரணம். பரஸ்பரம் பாவேந்தகா என்ற கீதையிலே சொல்லி இருக்கிறார்கள். ஒருவரை ஒருவர் நாம் சார்ந்து வாழ்கிறோம், உறவு முறை சமுதாயமாக என்கிற வாழ்க்கை முறை இருக்க இது உலகத்துல பாரத நாட்டில் மாத்திரம்தான் இருக்கு. மற்ற நாட்டுல திருமணம் கூட கான்ட்ராக்ட், நீ நான் ஒப்பந்தம் செய்து கொள்வோம், தேவை என்றால் புரிந்து கொள்வோம் என்பதுதான் அவர் நாட்டுடைய வாழ்க்கை முறை. இன்னைக்கு உலகத்துல சில நாடுகள்ல கல்யாணத்தையே 3 வருஷம் கான்ட்ராக்ட்னு சட்டம் போட்டிருக்காங்க. என்ன காரணம்? 3 வருஷம் கழிச்சு அவங்க டைவர்ஸ் பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா இன்வைலிட் ஆயிரும் கல்யாணம், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இது விவாகரத்து பண்ணா அதுக்கு காம்பன்சேஷன் நிறைய கொடுக்க வேண்டியிருக்கு, நஷ்ட ஈடு, மெயின்டெனன்ஸ் நிறைய கொடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கு வேண்டிய பணம் இல்லை. அதனால 3 வருஷம் ஒப்பந்தம் தான். நான் பல இடங்கள்ல இப்ப மாணவர்களுக்கு அதை சொல்றது இல்லை. எந்த நாடு சாருங்க, 3 வருஷம் தான் ஒரு கல்யாணம், அதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணலாமா சார் என்றெல்லாம் ஒரு நிலை உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் அந்த நாட்டுடைய நிலைமை புரிஞ்சுக்கிறோம். நம்ம நாட்டுல இங்க வியாபாரம் கூட உறவு முறை, அங்க திருமணமே கான்ட்ராக்ட், இங்க பிசினஸ் இஸ் ரிலேஷன்ஷிப். ஒரு உறவு முறை இல்லாம இங்க ஒரு வர்த்தகமே நடக்காது. அதனாலதான் சொல்றோம், நம்ம சுதேசி வர்த்தகத்துல இந்த வெளிநாட்டுல சில்லறை FDI ரீட்டைல் சொல்றோமே, சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு வந்தால் இந்த உறவு முறை சார்ந்த இந்த பொருளாதார வாழ்க்கை முறை அதை அழித்து விடும் என்று சொல்கிறோம். வால்மார்ட்டுக்கு அது புரியாது, நம்ம ஊர் அண்ணாச்சிக்கு அது புரியும். நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் சொன்னா அண்ணாச்சிக்கு தெரியும், பெரிய பலசரக்கு வச்சுக்கிற அண்ணாச்சிக்கு அவர் எப்படி அதை ஹேண்டில் பண்றது தெரியும். வால்மார்ட்டுக்கு நம்ம வீட்டுல என்ன நடந்தாலும் அது தெரியாது அவங்களுக்கு. அதனால இது உறவின் முறை சார்ந்த ஒரு சமுதாயம், இதை சிதைத்து விடக் கூடாது என்பதற்காகத்தான் சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீட்டை சுதேசி வெளிப்படவு இயக்கம் கூட இருக்கிறது. RSS அதற்காக முழு முனைப்போடு நம்ம சுதேசி இயக்கத்தோடு தோல் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அதனால பரஸ்பரம் பாவேந்தகா என்று சொன்னால் நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்கிறோம் என்று பொருள். அதனால இந்த நாட்டில் உரிமை கோஷமே இல்லை, எல்லோருக்கும் கடமைகள் தான் இருக்கிறது என்று இந்து ஞானம் நமக்கு வலியுறுத்துகிறது. இந்த நாட்டில் உரிமையே கிடையாது யாருக்குமே. இப்ப எல்லாம் வந்திருக்க மனித உரிமை, பெண் உரிமை, மண் உரிமை, குழந்தைகள் உரிமை, குழந்தை தொழிலாளர் உரிமை, விலங்குகள் உரிமை, என்னென்னமோ சொல்றாங்க. கரப்பாம்பூச்சி உரிமை, கொசுக்கெல்லாம் கூட உரிமை வந்துரும் போல. ஆனா இதெல்லாம் நம்ம நாட்டு சிந்தனை கிடையாது. எல்லாருக்கும் கடமை தான் இருக்கு. கணவன் மனைவியை சார்ந்திருக்கிறான், மனைவி கணவனை சார்ந்திருக்கிறாள், முதலாளி தொழிலாளியை சார்ந்திருக்கிறார், தொழிலாளி முதலாளியை சார்ந்திருக்கிறார், பெற்றோர்கள் குழந்தைகளை சார்ந்திருக்கிறார்கள், குழந்தைகள் பெற்றோர்களை சார்ந்திருக்கிறார்கள். இங்க எல்லாருக்கும் கடமைகள் தான் இருக்கிறதே தவிர யாருக்கும் உரிமை இல்லை. எனது மனைவிக்கு தீபாவளிக்கு நல்ல புது புடவை வேண்டும் என்பது அவருடைய உரிமையாக இருக்கலாம். ஆனால் பொறுப்புள்ள கணவனாக என் மனைவிக்கு நான் தீபாவளிக்கு புது புடவை எடுத்து தர வேண்டியது எனது கடமை.
தொழிலாளிக்கு போனஸ் வேண்டும் என்பது உரிமையாக இருக்கலாம். ஆனால் ஒரு பொறுப்புள்ள முதலாளி தனக்கு கீழே வேலை செய்கிற தொழிலாளி அனைத்து வகையிலும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று நினைத்து அவருக்கு செய்கிறாரே, அது அவருடைய கடமை. அது மாதிரி இந்த தொழில் நசிந்து விடக்கூடாது என்பதில் தொழிலாளிக்கு இருக்க வேண்டிய கடமை இருக்கிறதே, அது முதலாளியுடைய உரிமை இல்லை, தொழிலாளிக்கு அதுல கடமை இருக்கு. தொழில் நசிந்து விடக்கூடாது. இந்த தொழில் நசிந்து விட்டால் பாதிக்கப்பட போவது இந்த முதலாளி மாத்திரமல்ல, நாமும் தான். இந்த மாதிரி எண்ணங்களால உருவாக்கப்பட்ட ஒரு நாடு நம்ம நாடு மாத்திரம்தான். ஹஜ்ஜி வெல்ஸ் ஒரு பெரிய சிந்தனையாளர் இருந்தாங்க ஐரோப்பால. அவர்தான் முதல்ல மனித உரிமை சாசனம் தயாரிக்கிறார் 1945. அவர் மகாத்மா காந்திக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார், நாங்கள் மனித உரிமை சாசனம் தயாரிக்கிறோம். அதனால ஆசியாவினுடைய மிகப்பெரிய தலைவர் நீங்கள். இந்தியாவில் இருந்தா கூட ஆசிய கட்டம் பெருசு, அப்போ காந்தி மிக முக்கியமான தலைவர். அதனால எதெல்லாம் மனித உரிமைகளை கொண்டு வரலாம் என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று மகாத்மா காந்திக்கு கடிதம் எழுதுகிறார் ஹஜ்ஜி வெல்ஸ். அப்போ காந்தி அதுக்கு கடிதம் பதில் எழுதல, ஒரு டெலிகிராம் கொடுக்கிறார் ரொம்ப டாப். அவர் சொல்றாரு, எங்க நாட்டில் மனித உரிமைகள் என்று எதுவுமே இல்லை, எல்லோருக்குமே கடமைகள் தான் கூறப்பட்டிருக்கிறது தவிர உரிமை கோஷம் இல்லாத ஒரு நாடு எங்கள் நாடு, எங்கள் பாரம்பரியத்திலே உரிமை என்பது இல்லை என்று சொல்லி பதில் தந்தி கொடுத்து வர்றார் ஹஜ்ஜி வெல்ஸ். இது காங்கிரஸ்காரனுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா இத்தனை உரிமை சட்டம் வந்திருக்காது நம்ம நாட்டில். காங்கிரஸே கலைக்கணும்னு சொன்னார் காந்தி. இப்ப ராகுல் காந்தி அதை பார்த்துக்கிறார், அது வேற விஷயம். ஆனா இந்த உரிமை சட்டங்கள் எல்லாம் வந்தது, கடமை கோஷம் மறக்கடிக்கப்பட்டது இருக்கிறத, இது எல்லாமே மேற்கத்திய சிந்தனையின் மூலமாக நமக்கு வந்தது. நமது நாட்டினுடைய சிந்தனை என்னவென்றால் பரஸ்பரம் பாவேந்தகா. இதுவும் சுவாமிஜி சொல்கிறார், ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்க வாழ்க்கை முறை. ஒருபடி மேல போய் சொல்றாங்க, கடவுளே பக்தனை சார்ந்திருக்கிறார், பக்தர்கள் கடவுளை சார்ந்திருக்கிறார். இந்த பக்தர்கள் இல்லைன்னா இந்த கடவுள் இல்லை, இந்த கடவுளுக்கு உள்ள பவர் இல்லை. ஆனால் இந்த கடவுள் இல்லை என்றால் இந்த பக்தர்களும் இல்லை. இப்படி சார்ந்து வாழ்கிறோம். we are not independent, we are interdependent என்று சொல்கிறார்கள். ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. அதனால்தான் இங்க இணக்கம் இருக்கிறது, பிணக்கு இல்லை, உரிமை இல்லை, கடமை இருக்கிறது. எல்லாரும் உரிமையை கேட்க ஆரம்பிச்சா எங்கே போறது? குழந்தை அப்பாட்ட உரிமை கேட்கலாம், குழந்தை பெற்றோர் எங்கே உரிமை கேட்பாங்க? அவங்க அரசாங்கத்துக்கு கேட்கலாம். அரசாங்கம் எங்கே போய் அவங்க உரிமையை கேட்கும்? அரசாங்கத்துக்கு எங்க உரிமை வருது? நாம எல்லாம் அரசாங்கத்துக்கு கேட்கலாம். அரசாங்கத்துக்கு உரிமை இருக்குல்ல, அது எங்க போய் கேட்கும்? அதனால எல்லோரும் கடமையை செய்யும் போது அந்த வட்டம் முழுமையாக பூர்த்தியாகும். எல்லோரும் உரிமை கோஷம் கேட்கும் போது அந்த வட்டம் பூர்த்தியாகாது. இது இந்துவுடைய வாழ்க்கை முறை என்று சொல்கிறார்கள். மூன்றாவது மிக முக்கியமான ஒரு வாழ்க்கை முறை நம்ம நாட்டில், எல்லா விதமான நாகரிகங்களையும் பண்பாடுகளையும் மத நம்பிக்கைகளையும் ஏற்றுக்கொள்வது, மதிப்பது என்கிறத, இது இந்து மதத்தை தவிர உலகத்தில் வேற எங்கேயுமே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. அதனாலதான் வெளிநாட்டு படையெடுப்பு எல்லாம் அது என்னன்னு புரிந்து கொள்ள முடியல நமக்கு. நம்ம நாட்டில் எவ்வளவோ இந்து மன்னர்கள் இருந்தாங்க, மிகப்பெரிய வீரர்கள், ராஜபுத்திரர்கள், பிருத்திவிராஜன் மாதிரி பெரிய மன்னர்களா இருந்தாங்க. வெளிநாட்டில் வந்து படையெடுப்பு வரும்போது இது அரசியல் படையெடுப்பாகத்தான் நினைத்தார்களே தவிர இது ஒரு மதம் சார்ந்த படையெடுப்பு. இதற்கு பின்னால வெறும் அரசியல் மாத்திரமல்ல, இதற்கு பின்னால மத நம்பிக்கை இருக்கிறது. அந்த மத நம்பிக்கை எப்படிப்பட்டது என்பதை பற்றி எல்லாம் புரிந்து கொள்ள தவறிவிட்டார்கள். அப்படி வரலாற்றில் முதல்ல அவர்களை சரியாக புரிந்து கொண்ட ஒரு மன்னன் இருந்தான். அப்படி சரியாக புரிந்து கொண்ட காலத்திலிருந்து நமக்கு வெற்றி தான். அவன் தான் சத்ரபதி சிவாஜி. அவன் தான் மிகச்சரியா புரிந்து கொண்டான், இது வெறும் அரசியல் இல்லப்பா, இதுக்கு பின்னால ஒரு ஃபெய்த் இருக்கு. அது சாதாரண ஃபெய்த் இல்ல, உலகத்துல வேற ஃபெய்த்தே இருக்கக்கூடாது என்று நினைக்கிற ஒரு ஃபெய்த், வேறு விதமான நம்பிக்கைகள் இருக்கக்கூடாது என்று நினைக்கிற ஒரு மத நம்பிக்கை அது. அதை நம்ம மத்த மாதிரி ஹேண்டில் பண்ணக்கூடாது, வித்தியாசமாக அதை கையாள வேண்டும் என்று நினைத்த முதல் மன்னன் வரலாற்று சத்ரபதி சிவாஜி தான். அவனுக்கு வெற்றி கிடைத்தது. அதுக்கப்புறம் விஜயநகர சாம்ராஜ்யம் அதே வழியில வந்தது, வெற்றி கிடைத்தது. அப்படி எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிற ஒரு சமுதாயம் இது. RSSக்கு இன்னைக்கு பெரிய இருக்கிற சவால் என்ன என்று சொன்னால், இந்த நாட்டில் இருக்கிற ஒரு 85% இந்துக்களுக்கு ஹிந்து உணர்வு ஊட்ட வேண்டும் என்பது அன்னைக்கு இருக்கிற பெரிய சவால். ஔவையார் வந்து ஒரு மன்னனை பார்த்து வாழ்த்துனாங்களாம், ஒரே வார்த்தையில சொன்னாங்களாம், வரப்புயர என்று சொன்னாங்களாம். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடியேற கோன் உயர்வான் என்பது வாக்கு. அப்படி RSS என்ன செய்ய முயல்கிறது என்பதை ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த ஹிந்து உணர்வு உயர என்று சொல்லலாம். இந்த நாட்டில் ஹிந்து உணர்வு மட்டம் கூட 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 தான் இந்த நாட்டில் உள்ள அத்தனை பிரச்சனைகளும் சரியாகும் என்று RSS ரொம்ப தீர்க்கமாக நம்புகிறது. இந்த ஹிந்து உணர்வு குறைய குறையத்தான் இந்த நாட்டில் வெளிநாட்டு சக்திகளுடைய கை ஓக்கும் என்பது நம்ம எதிரிகளுக்கெல்லாம் நன்றாக தெரியும். அவர்களும் அதை தீர்க்கமாக நம்புகிறார்கள். அதனாலதான் அங்க போட்டி. உலகம் முழுக்க தோற்று போன சக்திகள் எல்லாம் இந்தியாவில் ஒற்றுமையாக இருந்து கொண்டு இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். அப்ப இந்த ஹிந்துவுடைய உணர்வு மட்டம் இருக்கிறதே, அதை கூட்டுவது எப்படி? இது இன்றைக்கு நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சவால். மேட்டூர் நீர்மட்டம் என்ன என்பதை பார்த்துதான் தஞ்சாவூர் டெல்டால நாகப்பட்டினத்துல நெல் போடுறதா, கரும்பு போடுறதா, இல்ல ஒண்ணுமே போடாம சும்மா இருக்கிறதா என்பதை முடிவு செய்வார்கள். அவங்க முடிவு செய்யறதுக்கு காரணம் என்னன்னா மேட்டூர்ல இருக்கிற நீர்மட்டம். அதே போல ஹிந்துவுடைய உணர்வு மட்டம் என்ன என்பதை தெரிந்து கொண்டுதான் இந்த நாட்டில் பத்திரிகைகள் பேசுவார்கள், அரசியல்வாதிகள் நடந்து கொள்வார்கள்,
நீதிமன்றம் கூட அதற்கேற்ற மாதிரி தான் தீர்ப்பு சொல்லும். அதனால அந்த உணர்வு மட்டத்தை கூட்டாமல் நாம பெருசா வெட்டி கூச்சலிடுவதில் அர்த்தம் இல்லை. அந்த நான் ஹிந்து என்கின்ற பிறகை நமக்கு இருக்கணும். நான் பல ஊர்களில் போய் பார்த்திருக்கிறேன். RSSக்காக வேலை செய்ய ஒரு காரியகர்த்தா முன் வருகிறார் என்று சொன்னால் ஒரு கிராமத்துக்கு போவார். அவர் அந்த கிராமத்தில் அவர் வேலையை ஆரம்பிக்கிறார், ஒரு ஷாக்கா ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு 5% சிறுபான்மை மக்களுக்கு நமது நலன்களுக்கு எதிராக வேலை செய்ய ஒருவன் வந்து விட்டான் என்கின்ற பிறகை அவர்கள் உடனே தெரிஞ்சு போறவன். அதை யாரும் சொல்லித்தர வேண்டியில்லை, அவனுக்கு நோட்டீஸ் அடிச்சு கொடுக்க வேண்டியில்லை. அவனுக்கு பார்த்த மாத்திரத்துல தெரியுது இவன் நம்ம நலன்களுக்கு எதிராக வேலை செய்ய வந்திருக்கிறான். ஆனா அந்த ஊர்ல இருக்கிற 95% இந்துக்கள் இருக்காங்களே, அவங்கள யாருக்குமே இப்படி ஒரு காரியகர்த்தா நமது நலன்களை பாதுகாப்பதற்காக வேலை செய்ய ஒருவன் வந்திருக்கிறான் என்கின்ற பிறகையே இருக்காது. இவன் வீடு வீடா ஏறணும், கதவு கதவா தட்டணும், தெருவா சுத்தணும். அப்போதும் கூட இவன் நமது நலன்களுக்காக வேலை செய்கின்றான் என்ற எண்ணமே இந்து சமுதாயத்திற்கு இல்லையே. இப்படி ஒரு கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிற ஒரு சமுதாயத்திலும் வேலை செய்வது எப்படி, இந்த லட்சியங்களை கொண்டு செலுத்துவது எப்படி என்பதுதான் இன்னைக்கு நமக்கு முன்னால் இருக்கிற ஒரு பெரிய சவால். இதெல்லாம் நான் ஒரு அவநம்பிக்கையை விதைப்பதற்காக சொல்லவில்லை. 87 வருஷத்துக்கு முன்னால RSS ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நிலைமை ரொம்ப தலைகீழா மாறி இருக்கு. ஹிந்து உணர்வு பல மடங்கு கூடியிருக்கு. ஆனால் இன்னும் போதுமான அளவு நாம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சொல்லுகிறேன். அப்படி நமக்கு உணர்வு மட்டம் கூட 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 என்ன ஆகும், நமக்கு பெருமிதமான உணர்வு, ஹிந்து என்கிற ஒரு பெருமிதம் வரும். அந்த பெருமிதம் இல்லாம நாம ஜெயிக்க முடியாது நாட்டில். இன்னைக்கு எடுத்துங்க, அணு ஆராய்ச்சியில மிகப்பெரிய ஒரு சாதனை நடந்திருக்கிறது. என்ன சாதனை? இப்போ அணுவுக்கு உள்ள ஒரு உப துகள் ஒன்று இருப்பதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள் விஞ்ஞானிகள். அது ஆங்கிலத்தில் சப் பார்ட்டிகல் என்று சொல்கிறார்கள். அணுவே ரொம்ப சின்னது, கண்ணில் பார்க்க முடியாது. அதற்கு உள்ளார ஒரு துணை, ஒரு உப அணு துகள் இருக்கு என்று சொல்கிறார்கள். அதை வேடிக்கையாக ஒரு விஞ்ஞானி ஒரு இடத்துல குறிப்பிட்டார், காட் பார்ட்டிகல் என்று சொன்னார். கடவுள் அணு என்று ஒரு கூட்டத்திலே குறிப்பிட்டார். அந்த வார்த்தை அத்தனை பேருக்கு பிடித்து போனதுனால அதை கடவுள் அணு என்று குறிப்பிடுகிறார்கள். ஜெனீவாவில் சர்வதேச அந்த அணு ஆராய்ச்சி மையம் இருக்கிறது. அந்த மையத்துக்குள்ள போனா உலகத்தினுடைய 80 நாடுகளுடைய நிதி உதவியுடன் நடக்கின்ற ஒரு சர்வதேச அணு ஆராய்ச்சி மையம். அதற்கும் நம்ம நாட்டுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அவனுக்கு செக்குலரிசம் அந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷன்லாம் கிடையாதுங்க. அந்த நாட்டினுடைய அந்த ஆராய்ச்சி நிலையத்திற்கு உள்ள போனா இன்டர்நேஷனல் சென்டர் வாசல்ல மிக பிரம்மாண்டமாக ஒரு சிலை இருக்கிறது. அது என்ன சிலைன்னு தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஊர்ல இருக்கிற நடராஜர் சிலை. அது சர்வதேச அணு ஆராய்ச்சி நிலையம். பாரத நாட்டுக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அது இருக்கிறது ஜெனீவால, சுவிட்சர்லாந்துல. உலகத்தில் பல நாடுகள் சேர்ந்து கூட்டாக சேர்ந்திருக்கிற அமைப்பு அது. அமெரிக்கா, ரஷ்யா போன்ற வல்லரசு நாடுகள்லாம் அதுல பங்கேற்றிருக்கு. அந்த நாட்டினுடைய அந்த நிறுவனத்துக்குள்ள போனா வாசல்ல மிகப்பெரிய பிரம்மாண்டமான நடராஜர் சிலை இருக்கு. அந்த நடராஜர் சிலையை அவங்க கேட்டு வாங்கினது நம்ம அரசாங்கத்திலிருந்து தான். நல்லவே கொடுத்தாங்க. இல்ல நாங்க சமய சார்பற்றவர்கள், இந்த நடராஜர் சிலையோட சேர்த்து நாங்க இன்னொரு ஏதாவது கொடுப்போம் என்று சொல்லாம, நடராஜர் சிலை கேட்கிறான் கொடுத்துரு, அதெல்லாம் கமிஷன் கிடைக்கும் நினைச்சு கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். ஏன் அந்த நடராஜர் சிலையை வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த அணுக்களுக்குள்ள ஒரு பெரிய நடனம் நடப்பதாக விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். ஒவ்வொரு அணு துகளுக்குள்ளேயும் ஒரு பெரிய டான்ஸ் இருக்கு என்று சொல்கிறார்கள். அந்த டான்ஸ் நடராஜருடைய நடனமும் ஒத்துப்போவதாக பெரிய விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. காஸ்மிக் டான்ஸ் ஆஃப் சிவா, தி டான்ஸ் ஆஃப் சிவா. அதுவும் ஒவ்வொரு ஆட்டம், அந்த அணுக்குள்ள நடக்கிற அந்த நடனம் இருக்கிறத, இந்த ரெண்டு ஒத்துப்போவதாக இருக்கிறது. அதனால நடராஜர் சிலை என்பதே ஒரு பெரிய நியூக்ளியர் பிசிக்ஸ், அது ஒரு பெரிய நியூக்ளியர் சயின்ஸ் என்று சொல்லி பெரிய நடராஜர் சிலையை வச்சிருக்கிறாங்க. இது இந்துவுக்கு பெருமை இல்லையா? நமது நாட்டினுடைய பாரம்பரியமான ஞானத்திற்கும் இன்று வந்திருக்கிற நவீன விஞ்ஞானமும் இவ்வளவு அற்புதமாக ஒத்துப்போகிறது, ஒரு இடத்துல சேர்கிறது. இதை பற்றி இந்த நாட்டில் உள்ள யாருக்காவது தெரியுமா? உலகத்தினுடைய அத்தனை விஞ்ஞானிகளும் இந்த ஹிந்து ஞானத்தினுடைய பாரம்பரியத்தின் மேல நம்பிக்கை வைத்து இந்த அணு ஆராய்ச்சியை செய்கிறார்களே, நடராஜர் சிலையை அங்கே வைத்திருக்கிறார்களே, இதை பற்றியெல்லாம் நமக்கு தெரியாது. இதை நமது மாணவர்களுக்கு நாம சொல்லல, நமது பத்திரிகைகள் நம்ம இளைஞர்களுக்கு சொல்லல. நாம ரொம்ப முக்கியமான விஷயத்துல எல்லாம் சுதந்திர தினத்துக்கு கூட சினிமா நடிகை பேட்டி கண்டு போடுறவங்க தான் நாமோ. அதனால இதை பற்றியெல்லாம் நாம் அதிகமாக கவலைப்படவில்லை. அதனால ஹிந்து என்பதில் பெருமிதம் இல்லை. அது இல்லாதனால சாதாரணமா வீட்டுல ஒரு குழந்தை கேட்குற அப்பாட்ட, ஏப்பா முஸ்லீம்ஸ்க்கெல்லாம் குரான் வச்சிருக்கிறாங்க, கிறிஸ்டியன்ஸ்க்கெல்லாம் பைபிள் வச்சிருக்கிறாங்க, நமக்குன்னு ஒரு புஸ்தகம் இல்லையே. அப்பாவுக்கு ஒன்னும் பதில் தெரியாது. ஏன்னா அவரும் செக்குலர் எஜுகேஷன்ல படிச்சவர். வாஸ்தவம் தான், நமக்கு புஸ்தகம் இல்லை, இனிமே தான் யாராவது எழுதுவாங்க. இவர் ஒரு புஸ்தகம் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? இங்க ஒரு பெரிய நூலகமே இருக்க. தேவாரம் இருக்கு, திருவாசகம் இருக்கு, குறள் இருக்கு, பகவத்கீதை இருக்கு, வேதங்கள் இருக்கு, உபநிடதம் இருக்கு, ராமாயணம் இருக்கு, மகாபாரதம் இருக்கு. ஒரு பெரிய நூலகமே வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு மதம், ஒரு சமுதாயம் ஒரு புஸ்தகம் வச்சிருக்கிறான் ஒருத்தன் என்று சொல்லி அவனை பார்த்து அது போல நமக்கு இல்லையே என்று சொன்னால், இதெல்லாம் சரியான வகையில நமது நாட்டினுடைய பாரம்பரியத்தை, இந்து தர்மத்தை
இளைஞர்களுக்கு நாம் எடுத்து செல்லவில்லை, எடுத்து சொல்லவில்லை. அதனாலதான் அந்த தாழ்வு மனப்பான்மை. இங்க பாதை என்று ஒண்ணுமே இல்லை. இந்த ஒரு புஸ்தகத்தை மாத்திரம் படி, இதுல இல்லாத எதுவுமே இல்லை என்று சொல்லல. நாலந்தா பல்கலைக்கழகம் அப்படித்தான் இருந்தது. வந்தா ஒரு முஸ்லீம் படையெடுப்பாளன். நாலந்தாவில் மிகப்பெரிய நூலகம் இருந்தது, பிரம்மாண்டமான நூலகம் அந்த பல்கலைக்கழகத்துல. உலகத்தினுடைய அத்தனை அறிவு களஞ்சியம் இங்கே சேர்த்து வைத்திருந்தார்கள் நமது முன்னோர்கள். அவன் கேட்ட அந்த நூலகத்தெல்லாம் எரிச்சிருன்னு சொன்னான். அப்போ அந்த நூலகர் ஒருத்தர் இருந்தார், அவர் அப்படியே கண்ணீர் விட்டு கதறி போய் இதைதான் எரிக்க சொல்றேன். அவர் சொன்னாரு, குரான் ஒன்னு இருக்கு போதும், அந்த ஒரு ஞானம் போதும், அதெல்லாம் வேண்டியில்லை. அப்ப அவன் சொன்னா, குரான்ல இல்லாததும் இங்க இருக்கு நிறைய, அதனால அதை எரிச்சிட வேண்டாமே என்று அந்த நூலகர் சொல்கிறார். அப்ப அவன் சொன்னா, குரான்ல இல்லாத எதுவுமே இருக்கக்கூடாது, எரிச்சிடு. அப்புறம் அந்த நூலகருக்கு மனசு பொறுக்கல. அவர் சொல்கிறார், இல்ல குரான்ல இருக்கிறது தான் இங்க இருக்கு, அதனால எரிக்க வேண்டாமே என்று சொல்லி ஏதாவது சொல்லி மனசை மாத்தலாம் என்றதுக்காக சொல்கிறார். குரான்ல இருக்கிறது வேற எங்கேயும் இருக்க வேண்டியதில்லை, எரிச்சிடும். அப்ப என்ன இருக்கிறதா? அந்த நூலகம் மாத்திரம் மாதக்கணக்காக இருந்தது. இதெல்லாம் வரலாற்றுல இருக்கு, நான் ஒன்னும் சொல்லல, நான் கம்யூனல் சொல்லிருக்கீங்க. நீங்களாம் வரலாற்றுல பதிவு செய்யப்பட்ட விஷயங்களை தான் நான் சொல்றேன். மாதக்கணக்கில் இருந்தது அந்த நூலகம். அவ்வளவு பெரிய அறிவு பொக்கிஷம் அழிஞ்சு போச்சு. ஒரு புஸ்தகம் வச்சிருந்தா இதான் நடக்கும். ஒரு நூலை எடுத்துக்கொண்டு இதற்குள்ள அத்தனை உண்மைகளையும் தேடினால் அதான் நடக்கும். நம்ம நாட்டில் பெரிய நூலகம். அதனால நம்ம இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நாம சொல்லிக் கொடுக்கணும், ஒரு புஸ்தகம் இல்லை. அதுக்கு பேர் நம்ம முன்னோர்கள் சில பேர் என்ன சொல்றாங்க, நம்ம அதான் பகவத்கீதை இருக்கு, அதுவும் தப்பு. திரும்பவும் நாம ஒரு புஸ்தகத்தை வைத்துக்கொள்ள முயற்சி செய்யக்கூடாது. தேவாரம் இருக்கு, திருவாசகம் இருக்கு, வைணவர்களுக்கு 4000 திவ்ய பிரபந்தம் இருக்கு, நூற்றுக்கணக்கான நூல் இருக்கு. ஒரு புஸ்தகத்துக்குள்ள அடைக்கலம் தேட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அப்படிப்பட்ட மார்க்கமாக நாம் வளரவில்லை, நமது முன்னோர்கள் அப்படி வளர்க்கல. லட்சக்கணக்கான மீன்கள் ஆயிரக்கணக்கான வருஷமாக கடல்ல நீந்திக் கொண்டிருக்கின்றன. இதுவரைக்கும் மீன்கள்லாம் சேர்ந்து ஒரு பாதை போடலைங்க. there is no road கடல்ல. லட்சக்கணக்கான பறவைகள் மறுபடியும் ஆயிரக்கணக்கான வருஷமாக வானத்துல பறந்து கொண்டிருக்கிறது. எங்கேயாவது ரோடு உருவாயிருக்கா வானத்துல? இல்ல. அது மாதிரிதான் இந்து தர்மம். பல ஆயிரமான ரிஷிகள் பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் இதுதான் ஃபைனல், இதுதான் இறுதி. இதற்கப்புறம் நீ உண்மையை தேட வேண்டாம் என்று யாருமே சொல்லல. இது எனக்கு தெரிந்தது, நீ இன்னும் தேடு. உனக்கு அது மார்க்கம் என்று ஒன்று இருந்தால் நீ அதை கண்டுபிடித்துக் கொள். மூர்த்தி பேதம் பாவம் என்று சொல்கிறார் ஆதிசங்கர். என் சாமி தான் பெருசு, உன் சாமி மட்டம் என்று சொல்வது இருக்கிறதே, அது தவறு என்று சொல்கிறார். கேரளாவில் மிகப்பெரிய ஒரு RSS சிந்தனையாளர் இருக்கிறார், தலைவர் ஹரியேட்டன்ஜின்னு சொல்லுவோம். அவர் ஒரு உதாரணம் சொன்னார், ஒரு கதை. அவர் ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு சென்றிருக்கிறார். அப்போ அந்த ஊர்ல இருக்கிற பழங்குடி மக்கள், அந்த பழங்குடி மக்களுக்கு இவர் மேல ரொம்ப மகிழ்ச்சி, இவர் RSS தலைவர், அதனால அவரை வரவேற்று அழைத்து செல்கிறார்கள். போய் எங்க ஊர் கோயிலை நீங்க பார்க்க வரணும்னு சொல்றாங்க. இவர் சொல்றாரு, போறேன். போனா ஒரு சப்பை, ஒரு கல்லு, மேல ஒரு தகர கொட்டகை, அவ்வளவுதான், அது கோயில். இதான் எங்க சாமி. சரி, நான் என்ன செய்யணும்? சாமி கும்பிடுங்க. இடையில ஒரு மொழிபெயர்ப்பாளர் இருக்கிறார், ஏன்னா இவர் தெரிஞ்ச மொழி அவருக்கு தெரியாது. அப்போ அவர் சொல்றாரு, உங்க சாமிக்கு என்ன தெரியாது, நான் கேரளாவில இருந்து வந்திருக்கிறேன், உங்க சாமிக்கு எனக்கு தெரியாது. அப்ப அந்த பழங்குடி அந்த மக்கள் தலைவன் சொல்றான், இல்ல எங்க சாமிக்கு எல்லாரையும் தெரியும், உங்களை மட்டும் இல்ல, இந்த உலகத்துல உள்ள எல்லாரையுமே தெரியும். அவர் சொல்றாரு, நான் வேண்டது, நான் ஒரு மொழியில வேண்டுவேன், மலையாளத்துல தான் சாமி பிரார்த்தனை பண்ணுவேன், உங்க சாமிக்கு மலையாளம் தெரியாத, உங்க மொழி தானே தெரியும். இது மலையாளம் தெரியும் எங்க சாமிக்கு, மலையாளம் மாத்திரம் இல்ல, தெலுங்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியும் எங்க சாமி. அதனால நீங்க எந்த மொழியில் கும்பிட்டாலும் எங்க சாமிக்கு தெரியும். இவர் எப்படி எனக்கு பெருசா பண்ணிடுவாரு? இவர் சும்மா ஒரு சப்பையா ஒரு கல்லை வச்சு தகரம் வச்சு உட்கார்ந்து இருக்கிறீங்க, இவர் எப்படி பெருசா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு? அப்ப சொல்றான், இல்ல உங்களுக்கு என்னென்ன வேணுமோ பிரார்த்தனை பண்ணீங்க, எல்லாம் எங்க சாமி செய்வார். இப்போ ஹரியேட்டன் எழுதுகிறார், கடவுளுக்கு 3 குணங்கள் உண்டு. எல்லாம் அறிந்தவர், எல்லாம் வல்லவர், எங்கும் நிறைந்தவர். இந்த 3 குணங்கள் உண்டு. இது எல்லா மதத்திலையும் சொல்றாங்க. இப்ப நான் கேட்ட இந்த 3 கேள்வியுமே அந்த பழங்குடி மக்கள் தலைவனை பார்த்து இந்த 3 அடிப்படையில் தான் கேட்டேன். உங்க சாமிக்கு இது தெரியாது, அவன் தெரியுங்கிறான். உங்க சாமியால் அது முடியாதுன்னு கேட்டா அது முடியுங்கிறான். உங்க சாமி எங்க ஊர்ல இல்லையே, அவள் உலகம் பூரா பரவி இருக்கிறாருங்கிறான். இப்ப எல்லாம் வல்லவர், எல்லாம் தெரிந்தவர், எங்கும் நிறைந்தவர் என்ற கருத்து அந்த பழங்குடியின மக்கள் தலைவனுக்கு எப்படி வந்தது? அந்த ஊருக்கு இதுவரைக்கும் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் போனதில்லை, ஒரு முல்லாவும் மௌலியோ போனதில்லை. இவங்க 2 பேரும் போறாத ஊருக்கு ஒரு சன்னியாசி போயிருக்க போறதே இல்லை. அதனால எப்படி இந்து மதம் தெரியாது, அவனுக்கு கிறிஸ்தவம் தெரியாது, இஸ்லாம் தெரியாது, ஆனால் இந்த அடிப்படை கருத்துக்கள் தெரிகிறதே எப்படி என்று கேட்டுவிட்டு அவருக்கு அவரே பதில் சொல்றார், இந்த நாடு ஆன்மீக பூமி. இங்க யாராவது வந்து பிரச்சாரம் பண்ணிதான் ஒரு ஆன்மீக கருத்து தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இது இந்த நாட்டினுடைய வைப்ரேஷன்ல இருக்கு. இதை எல்லாரும் உள்வாங்கிக் கொள்ளலாம். படிக்காத ஒரு பாமரன் கூட அப்படித்தான் உள்வாங்கிக் கொள்கிறான். இதுதான் இந்த நாட்டினுடைய தர்மம்.
இதுதான் இந்த நாட்டுடைய மதம், நம்பிக்கை. யார் யார் எந்தெந்த வழிகளிலே நம்ம போகிறோமோ அது அத்தனையுமே நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ராமன் ஒரு மனைவியுடன் வாழ்ந்தான் என்பதை பற்றி 1000 வருஷமா கதை சொல்றோம். ராமனை புகழ்றோம், போற்றுகிறோம். அவங்க அப்பாவுக்கு எத்தனை மனைவி? தசரதனுக்கு எத்தனை மனைவி? அபிஷியலா 3. அதுக்கப்புறம் நிறைய மனைவிகள் இருக்கு. 60,000 மனைவிகள் கதை சொல்றாங்க, எனக்கு தெரியாது. ஆனால் தசரதனை ஒதுக்கி வைத்து விடவில்லை. ராமன் இஸ் ரெஸ்பெக்டட், தசரதன் இஸ் அக்செப்டட். அவரை ஏற்றுக்கொள்கிறோம், இவரை மரியாதை செய்து பூஜைக்குரியவராக நாம் வைத்திருக்கிறோம். ஒருத்தர் புதுக்கவிதை எழுதினா அப்பாவுக்கு 1000 மனைவி, ஒரு பிரச்சனையும் இல்லை. மகனுக்கு ஒரே மனைவி, 1000 பிரச்சனைகள். அப்படி ஒருத்தர் புதுக்கவிதையெல்லாம் தசரதனை ராமனை ஒப்பிட்டு அப்படி எழுதிக்கிறான். இதுக்கு நான் வேற அர்த்தத்துல சிரிக்காதீங்க. ஒரு மனைவியா இருந்தா பிரச்சனை வரும் போல நினைச்சேன். அதனால இப்படி எல்லா விதமான வாழ்க்கை, அசைவம் சைவம் எடுத்துங்க. சைவ உணவு சாப்பிடுவோம் நாம ரொம்ப மதிக்கிறோம். நாமளே கூட சொல்றோம், நீங்க அசைவம் சாப்பிடுவீங்களா? இல்ல, நாங்க வெள்ளிக்கிழமை எல்லாம் சைவம், புரட்டாசி மார்கழியில நாங்க ரொம்ப சைவம். தெரியுமா, பல வீட்டுல பெண்கள் சொல்லுவாங்க, அந்த பாத்திரத்தையே நாங்க ஒதுக்கி வச்சிருவோம், புது பாத்திரம், புரட்டாசி மாசம். அப்படி பெருமைப்படுறோம் சைவ உணவு சாப்பிடல. ஆனா அசைவம் சாப்பிட அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நம்ம சாமி பல கிராமத்து கோயில்கள்ல மத்தியானம் 12 மணி வரைக்கும் வெஜிடேரியனா இருக்கும், 12 மணில இருந்து 6 மணி வரைக்கும் நான் வெஜிடேரியனா மாறி வந்து எல்லாத்தையும் சாமி ஏற்றுக்கும், எல்லா நைவேத்தியம் ஏற்றுக்கொள்ள. இப்படி ஒரு வாழ்க்கை முறை, இப்படித்தான் இருக்கணும் அப்படி இல்லை. அவங்கவங்க வாழ்க்கை முறை. கண்ணப்ப நாயனார் ஒரு மாதிரியாக சிவனை வழிபடுகிறார், திருஞான சம்பந்தர் ஒரு மாதிரி வழிபடுகிறார். ரெண்டுமே ஒண்ணுதான். இன்னும் சொல்ல போனா சிவனுக்கு கண்ணப்பன் ஒப்பு அன்பு தமக்கு எனக்கு இல்லை என்று சொல்கிறார். கண்ணப்பனுக்கு தான் அதிகமான அன்பு சிவபெருமான். அதனால இந்த மாதிரியான வாழ்க்கை முறை இருக்கிறது. எல்லா விதமான வாழ்க்கை முறையும் ஏற்றுக்கொள்கிற தன்மை இது மற்ற நாடுகளில் இல்லை. அவங்களாம் இன்டாலரண்ட். ஏன் 5 கோடி செவ்விந்தியர்களை அமெரிக்கர்கள் கொன்றார்கள் என்பதற்கு ஏதாவது காரணம் இருக்கா? 5 கோடி ரெட் இந்தியன்ஸ் வேர் எக்ஸ்டெர்மினேட்டட். அவன் நாட்டில் எஸ்சி எஸ்டி பிரச்சனையே வராது சார், எல்லாரையும் கொண்டுட்டானே, எப்படி வரும்? அத்தனை செவ்விந்தியர்களை கொண்டுட்டாங்க. நீங்க அமெரிக்கா என்பது செங்கலாலும் சிமெண்டாலும் கட்டப்பட்ட தேசம் இல்ல, செவ்விந்தியருடைய ரத்தத்தாலும் அவருடைய வேவினாலும் அவருடைய அழுகுரலாலும் கட்டப்பட்ட தேசம் அது. அந்த பாவம் எல்லாம் அவனை சும்மா விடுமான்னு தெரியல எனக்கு. அவ்வளவு பேர் ஏன் கொன்று குவிக்கணும்? எத்தனையோ காட்டெருமைகளை கொன்று குவிச்சாங்க அமெரிக்காவில். ஆயிரக்கணக்கான காட்டெருமைகள், லட்சக்கணக்கான காட்டெருமைகளை வேட்டையாடி கொன்றாங்க. நம்ம ஊர்ல இன்னும் நரிக்குறவர்களை நாம அரவணைச்சு தானே வச்சிருக்கிறோம். அவன் ஏதோ ஊருக்கு அடியில் வெளியில டென்ட் போட்டு உட்காந்துக்கிறான், ஏதோ ஒரு மொழி பேசுறான், என்னன்னு புரியல. நம்ம போனா மட்டும் சாமி சாமின்னு சொல்றான். நாம ஒன்னும் அழிச்சில்லை யாரையுமே. நீ அநாகரிகமாக இருக்கிற, அப்படி இருக்கிற, எப்படி இருக்கிறன்னு சொல்லி அவர்களுடன் சேர்ந்து கொண்டுதான் நம்ம வசித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாரையும் போற்றுகிறோமே. இந்த சகிப்புத்தன்மை உலகத்துல எந்த நாட்டில இல்லை. அதனாலதான் இன்னைக்கு பல நாடுகள்ல பிரச்சனை, நம்ம நாட்டில் இல்லை. அது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை உலகத்துக்கு கொடுத்த நாடு இருக்கிறது என்று சொன்னால் அது பாரத நாடு தான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறது என்று சொன்னால் அது ஹிந்து வாழ்க்கை முறை தான். இந்த வாழ்க்கை முறை மாத்திரம்தான் இந்த உலகத்தை நீடித்து வாழச் செய்யும். மற்ற இனங்கள்லாம் மதத்தை அழிச்சிடும். ஒரு பெரிய கிறிஸ்தவ அறிஞர் சொன்னார், we Christians we read Bible but we make rifle. we are reading Bible, we are making rifle என்று சொன்னார். அப்படிப்பட்ட பெருமிதமான உணர்வு தெரியணும். பெருமிதம் தெரிஞ்சால்தான் நமக்கு இருக்கிற அபாயம் தெரியும். இந்த இந்து சமுதாயத்தை அப்படியே நிற்கிற பெரிய அபாயம் மதமாற்றம். பல சர்வசமய உரையாடல்களுக்கெல்லாம் என்னை கூப்பிடுவாங்க. இப்ப போறப்ப நான் ஒரு கருத்தை ரொம்ப ஆழமா பதிவு செய்வேங்க. இங்க பாருங்க, இந்த நாட்டில் ஆயிரக்கணக்கான பகவத்கீதை ஒவ்வொரு வருஷமும் நாங்க அச்சிடுகிறோம். இந்த நாட்டில் உள்ள இந்துக்களுக்காக இந்த நாட்டில் பகவத்கீதை அச்சிடப்படுகிறது. ஒவ்வொரு வருஷமும் புதுசு புதுசா ஆயிரக்கணக்கான பகவத்கீதை வருது. நீங்களும் ஒவ்வொரு வருஷம் லட்சக்கணக்கான பைபிள் அச்சடிக்கிறீர்கள், அதுவும் இந்துக்களுக்காகத்தான். அப்போ இந்த நாட்டில் பகவத்கீதை பிரிண்ட் பண்ணால் இந்துக்களுக்காகத்தான், பைபிள் பிரிண்ட் பண்ணால் இந்துக்களுக்காகத்தான். ஓ மதம் உனக்கு, நீ கிறிஸ்தவங்களுக்காக பைபிள் பிரிண்ட் பண்ணீங்க, சந்தேகமே இல்லை. we respect பைபிள். நீங்க பைபிளை எங்கள் மீது திணிக்கும் போதுதான் எங்களுக்கு பிரச்சனை. பைபிளை நீ கட்டாயம் வாசிக்க வேண்டும் என்று சொல்லும் போதுதான் எங்களுக்கு பிரச்சனை. நீ பைபிள் வாசிச்சுக்கோ, நான் பகவத்கீதை வாசிக்கிறேன், பிரச்சனையே இல்லை. காந்தி சொல்றாரு, C.F. ஆண்ட்ரூஸ் ஒரு பெரிய கிறிஸ்தவ அறிஞர், அவர் காந்தியோட ரொம்ப நெருக்கமான நண்பர். அவர் சொல்கிறார், காந்தியோட போய், மகாத்மாஜி நான் பாகவதம் படிச்சிருக்கிறேன், அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு பாகவதம், இந்து மதம் என்ன, நான் இந்துவாக மதம் மாற விரும்புகிறேன் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படின்னு கேட்கிறார் C.F. ஆண்ட்ரூஸ். அது காந்தி பதில் சொல்றார், ரொம்ப டாப். அவர் சொல்றாரு, பாகவதத்தினுடைய எந்த கருத்துக்களை பார்த்து நீங்கள் ஈர்க்கப்பட்டு இந்து மதத்திற்கு வர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதே கருத்து உங்கள் பைபிளிலும் இருக்கு ஆண்ட்ரூஸ். அதனால நீங்க பாகவதம் படித்து பாகவதத்தை பாராட்டுங்கள், உங்கள் மதத்தை மாற்றிக்கொள்ளாதீர்கள், நீங்கள் பைபிள் படித்து கிறிஸ்தவராகவே இருங்கள் என்றுதான் சொல்வேன் என்று சொல்லிவிட்டு அடுத்த வரி சொல்கிறார், I will not even secretly pray that a person from other faith should come to my faith.
நான் ரகசியமாக பிரார்த்தனை கூட செய்ய மாட்டேன், இன்னொரு மதத்தில் இருக்கிற ஒருத்தன் என் மதத்துக்கு வந்து விட வேண்டும் என்று. இதுதான் இந்துத்துவம். இதற்கு ஈடு இணையான சிந்தனையும் இல்லை. இது நான் பல இடங்கள்ல கன்னியாஸ்திரிகள்கிட்ட பேசியிருக்கிறேன், கிறிஸ்தவ பிரீஸ்ட பேசியிருக்கேன். இதை கேட்டு அழுத கன்னியாஸ்திரிகள்லாம் உண்டு. இப்படிப்பட்ட கோட்டெல்லாம் எங்களுக்கு சொல்லியே தரல என்று சொன்னவர்கள்லாம் உண்டு. இதுதான் இந்துத்துவம். இது வகுப்புவாதம், அடிப்படைவாதம், ஃபெனட்டிசிசம், ஃபண்டமெண்டலிசம், கம்யூனலிசம், பாயாசம், என்னென்னமோ சொல்லி இந்த நாட்டினுடைய அடிப்படையை தகர்க்கிறார்கள் இன்னைக்கு. இதெல்லாம் நமக்கு இருக்கிற பெரிய சவால். இதை புரிந்து கொள்ளணும். அந்த அபாயம் புரிந்தால்தான் அதற்கு என்ன உபாயம் என்பது புரியும் நமக்கு. உபாயம் ஆர்எஸ்எஸ் தான். ஆர்எஸ்எஸ் தான், சங்கம் தான், ஹிந்து இயக்கங்கள் தான். நிச்சயமாக நம்மை ஏதாவது ஒரு ஹிந்து சிந்தனையோடு நிச்சயம் இணைத்துக் கொள்ளத்தான் வேண்டும். எத்தனை நாளைக்கு ஆர்எஸ்எஸ் காரியகர்த்தா வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம், நாமெல்லாம் பார்வையாளராக இருந்து கை தட்டிட்டே இருப்போம். கிரிக்கெட்டா நடக்குது நாட்டில், நாமெல்லாம் கேலரியில் உட்காந்து கை தட்டிட்டு இருப்போம். 10 பேர் ஷாக்கால போய் நமஸ்தே சதா வத்சரேன்னு பாடிட்டு இருப்பான். இல்ல, ஏதோ 10 பேர் பங்கேற்பாளர்கள், ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் இருக்கக்கூடிய தேசம் இல்ல, நாடு தாங்காது ரொம்ப நாளைக்கு. அப்படி எல்லாருமே பங்கேற்பாளர்களாக மாற வேண்டும். எல்லாருமே பங்கேற்கிற ஜல்லிக்கட்டு இது. ஜல்லிக்கட்டுல பார்வையாளரே கிடையாது, எல்லாருமே பங்கேற்று ஜல்லிக்கட்டு பார்க்க போயிட்டா மாடு உங்களை முட்டுமா அவனை முட்டுமான்னு தெரியாது. பிடிக்க போறவனே முட்டும், பார்க்க போறவனே முட்டும். அதனால இது ஜல்லிக்கட்டு. இது நாம எல்லாம் பார்வையாளராக இருக்க முடியாது, பங்கேற்பாளராக இருந்தான். அதனால ஆர்எஸ்எஸ் தள்ளி நின்று பார்த்து கொண்டே இருக்க வேண்டாம். இங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப நெருக்கமாக வந்து கொண்டிருப்பவர்கள் தான். இதில் தோளோடு தோல் சேர்ந்து இணைத்துக் கொள்ள வேண்டும். இதை நாம் ஐக்கியமாகி விட வேண்டும். இந்த தேச காரியத்திற்காக நாம் கை கொடுக்க வேண்டும். நாம் ஏதாவது கொடுக்கத்தான் வேண்டும். கொடுப்பதுதான் இந்துவுடைய வாழ்க்கை முறை. சாதாரண ஹிந்துவுக்கு இந்த உலகம் கடன் பெற்றுள்ளது என்று விவேகானந்தர் சொன்னாரே, ஒவ்வொரு ஹிந்துவும் கடன் பெற்றிருக்கிறான். நமது முன்னோர்கள் அப்படிதான் நமது வாழ்க்கையை அமைத்திருக்கிறார்கள். நீ பிறப்பதிலிருந்து சாகும் வரைக்கும் நீ கடன் பெற்றுத்தான் சாகிறாய் என்று சொல்கிறார்கள். அதுதான் இந்து தர்மம். 5 வகையான கடன்கள் சொல்லப்பட்டிருக்கு நம்ம நாட்டில். அதை பஞ்சமகா யஜ்ஞம் என்று சொல்கிறார்கள். அந்த 5 யஜ்ஞங்களை சொல்லிவிட்டு எனது இந்த குரு பூஜா நிறைவுரையை சிறப்புரையை நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அது அந்த 5மே ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு தெரியல, இதெல்லாம் பாடத்திட்டத்தில் இல்ல. மாணவர்கள்ட்ட கேட்டா எல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ் ஆகிறான். எங்களுக்கு பாடத்தை எல்லாம் சொல்லி தரல சார், நீங்க என்ன நல்ல ஏதாவது சிலபஸ்க்குள்ள இருக்கிற மாதிரி ஏதாவது பேசுங்க. 5 யஜ்ஞங்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நீ குழந்தையாக பெறுவதிலிருந்து நீ வளர்ந்து வாலிபனாக வரும் வரை இந்த சமுதாயத்தினுடைய அத்தனை சலுகைகளும் நீ அனுபவித்துக் கொள்கிறான். உங்க அம்மா உன்னை 10 மாதம் சுமந்திருந்து பெத்து போடுறான். உங்க அப்பா உனக்கு கல்வி கொடுக்குறான், உணவு கொடுக்குறான். உனது உறவினர்கள் சுற்றம் எல்லாம் உன்னை போற்றி வளர்க்கிறது. ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அதை பார்ப்பதற்காக, இந்த பூமிக்கு நீ வந்ததை வரவேற்பதற்காக எத்தனை பேர் அந்த வீட்டுக்கு போறாங்க. குழந்தை பிறந்துருச்சா, வர்றேன் பார்க்க போறாங்க. வாடா ராஜா, அம்மா போல இருக்க, அப்பா போல இருக்க, தாத்தா போல இருக்க. இப்படி எத்தனை பேர் அந்த குழந்தையை வரவேற்கிறார்கள். உலகத்துல குழந்தை பிறந்தா பார்க்க போற ஒரே நாடு நம்ம நாடு தான். மற்ற நாட்டெல்லாம் குழந்தைய பெற்றுக்கிறது இல்லை. குழந்தை பிறந்ததை பார்க்க அவ்வளவு மகிழ்ச்சி குழந்தைகள் மேல. நீங்க வெளிநாட்டெல்லாம் போய் குழந்தை ரோட்ல ஓடுறது தூக்கிட முடியாது, ஆசையா ஜெயில தூக்கி போடுறான். நம்மள வாட ராஜான்னு கூப்பிட்டோம்னா பிள்ளை பிடிக்கிறவன் நினைச்சுவாங்க. அங்கேதான் அவங்க அப்பா அம்மாவே தூக்கிட்டு போகணும், அவ்வளவுதான். இங்க குழந்தைய கொடுக்கறதுனா கோச்சுக்குவாங்க. என்ன நான் குழந்தைய கேட்டு இருக்கேன், குழந்தைய எடுக்க விட மாட்டேங்கிறேன். அவ்வளவு பேருடைய அன்பையும் உழைப்பையும் அவருடைய சேவையும் பயன்படுத்தி கொண்டு நீ வளர்கிறாய். இந்த இயற்கை தாய் கொடுக்கிற சேவையை நீ பயன்படுத்திக் கொள்கிறாய். நீ என்ன திரும்பி செஞ்சேன்னு கேட்குது இந்து தர்மம். சொல்றேன், நான் இப்போ ஒரு டிரைவர் ஆயிட்டேன், ஒரு ப்ரொஃபஸர் ஆயிட்டேன், ஒரு தொழிலதிபர் ஆயிட்டேன், நான் ஒரு மெக்கானிக்கா இருக்கேன். நான் பண்ணலையா சேவை? பண்ற, ஆனா அதுக்கு சம்பளம் வாங்கிக்கிறேன், அதுக்கு கூலி வாங்கிக்கிறேன். எல்லாரும் பிரதமர்ல இருந்து ஜனாதிபதியில இருந்து மெக்கானிக்ல இருந்து நீ வேலை செய்யறதுக்கு ஒரு சம்பளம் வாங்கிக்கிறிய. அப்ப முதல்ல நீ சமுதாயத்திலிருந்து பெற்றுக்கொண்டதுக்கு என்ன திருப்பி கொடுத்த? நீ செஞ்ச வேலைக்கு சம்பளம் கிடைச்சிருச்சா? அப்ப அது அன்ரெசிப்ரோகேட்டடா இருக்கு. நீ திரும்ப செலுத்தாத கடனாத்தான் இருக்கு. அதுக்கு என்ன செய்வது? இவனுக்கு பதில் தெரியும். நான் என்ன செய்யறதுன்னு கேட்கிறேன். அதுக்கு தான் 5 வகையான யஜ்ஞம் இருக்கு, அதை நீ பண்ணு. என்ன 5 வகையான யஜ்ஞம்? முதல் யஜ்ஞம் தேவ யஜ்ஞம். கடவுளுக்கு நாம் பட்டுள்ள கடனை திருப்பி செலுத்த வேண்டும் என்று சொல்கிறது இந்து தர்மம். அதான் தேவ யஜ்ஞம் பேர். கடவுளுக்கு பட்டுள்ள கடனை எப்படி செலுத்துவது? நீ தினசரி ஒரு கோவிலுக்கு செல்கிற பழக்கம் இருந்தால் நீ கடவுளுக்கு பட்டுள்ள கடனை திருப்பி செலுத்துகிறாய் என்று அர்த்தம். நீ ஏகாதசிக்கும் அமாவாசைக்கும் பிரதோஷத்துக்கும் ஒரு விரதம் இருந்தேன்னு சொன்னா கடவுளுக்கு நீ பட்டுள்ள கடனை அடைப்பதாக அர்த்தம். உனது குடும்பத்துடன், மனைவியுடன், குழந்தைகளுடன் நீ ஒரு தீர்த்த யாத்திரை சென்று வந்தால், சேத்ராவனம் சென்று வந்தால், புனித நகரங்களுக்கு சென்று வந்தால் நீ கடவுளுக்கு பட்டுள்ள கடனை அடைக்கிறாய் என்ற அர்த்தம். எல்லாவற்றிற்கும் மேலாக நீ உனது குலதெய்வத்தை வழிபட்டால் நீ தேவயஜ்ஞம் செய்கிறாய் என்ற அர்த்தம். காஞ்சி பரமாச்சாரியாருடைய புஸ்தகத்தை எடுத்து வாசி பாருங்க, தெய்வத்தின் குரல். திரும்ப திரும்ப அவர் பல இடங்கள்ல சொல்கிற விஷயம், உங்க குலதெய்வ வழிபாட விட்டுறாதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கு.
குலதெய்வத்தை தேடி கண்டுபிடிச்சவங்களும் வந்து மறந்து போய் குலதெய்வ வழிபாடு என்பது மிக முக்கியம். இன்னைக்கு அதிர்ஷ்டவசமாக பல இடங்களிலே குலதெய்வ வழிபாடு அப்படியே மறுபடியும் ஓங்கி திளைத்துக் கொண்டிருக்கிறது. நாடு பொருளாதாரத்தில் வளர்கிறது என்று சொன்னால் இந்த ஆன்மீகம் பக்தியும் வளர்வதனாலதான் பொருளாதாரம் வளருது. நாம மாத்தி யோசிக்கிறோம், பொருளாதாரம் வளர்ந்துருச்சு அதனால நம்மால் கோயில் கட்டலாம் நினைக்கிறோம். இல்ல, நம்மால் கோயில் கட்ட ஆரம்பிச்சா பொருளாதாரம் வளருது. அப்ப குலதெய்வ வழிபாடு என்பது தேவயஞ்ஞம். இதையெல்லாம் நாம் விட்டுவிடக்கூடாது. கடவுள் நம்பிக்கை இல்லாம இருந்தா பிரச்சனை இல்லை, அது வேற விஷயம். கடவுள் நம்பிக்கை இல்லாதவனை கூட நமது கலாச்சாரத்தில் நாம் அவனை இணைத்துக் கொண்டு செல்ல முடியும். என் ஃப்ரெண்டு ரயில்வேல ஒருத்தர் வேலை செய்யறாரு, அவர் சொல்லுவாரு, 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு போனா யாராவது ஒருத்தன் நாஸ்திகனா இருந்தா ரொம்ப நல்லது அப்படிமா. ஏன்பா அப்படி சொல்ற? வாசல செருப்பு காட்டி போட்டிருப்போம், அதெல்லாம் பாத்துக்குவான், நம்ம வாட்டு கோயிலுக்கு நிம்மதியா போயிட்டு வரலாம். இல்லைன்னா சில கிராமத்து கோயில்ல செருப்பு பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்காது, திரும்பி வந்தா செருப்பு இருக்காது, டென்ஷனா இருக்கும். அதனால ஒருத்தர் நாஸ்திகனா இருந்தா நல்லது. நம்ம கல்ச்சர் பாருங்க எப்படி நாஸ்திகனை அகாமடேட் பண்ணி பாருங்க. அதனால ஒருத்தர் இருந்தா நல்லது. ஒருத்தர் ஊருலா போய் சொன்னாரு கடவுளை நம்புறது முட்டாள், கடவுளை நம்புறது முட்டாள், ஊரெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணாரு. நாம என்ன பண்ண தெரியுமா? கடவுளை நம்புறது முட்டாள்னு சொன்னவர நாம பெரியார்னு சொல்லிட்டு பாருங்க. இதுதான் ஹிந்து வே ஆஃப் ரெசிப்ரோகேஷன், ஹிந்து வே ஆஃப் ரெஸ்பான்ஸ். நாம கொடுக்கிற பதிலடி பாருங்க. என்னை முட்டாள்னு சொல்லல, நீ பெரியார். இப்ப யாரு முட்டாள், யார் பெரியார்? பல கோவில்கள் வாசல்ல அந்த தலைவருக்கு கௌரவம் செய்வதாக நினைத்து அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் அவருக்கு செலவு வச்சிருக்காங்க. பரிகாரமா பார்த்துட்டே இருக்கிறார். அவர் கண்ணு முன்னாலே ஆயிரக்கணக்கான பேர் கோயிலுக்கு போயிட்டே இருக்காங்க. இப்படியே பார்த்து அவர் அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டே உட்கார்ந்து வேண்டியதான். இல்லை, அது எழுதி சில பேர் நம்மாட்டெல்லாம் போராடி அந்த சிலை. நான் சொல்லுவேன், என்னுடைய தனிப்பட்ட கருத்து, ஒவ்வொரு கோவில் வாசல்லையும் அந்த தலைவருக்கு செலவு வைக்கணும். அவர் காலமெல்லாம் நான் எதை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லணும், அதை கண்ணு முன்னாலே பண்ணிக்கிட்டு இருக்காங்களேப்பா என்று சொல்லி அவர் அதெல்லாம் பார்க்கணும். அதனால எல்லா இடத்துலயும் அவருக்கு செலவைங்கன்னு சொல்லுவேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, RSS கருத்து நினைச்சாங்க. நாஸ்திகர்களை கூட நாம் உள்ள இணைக்க முடியும். இப்போ தேவ யஜ்ஞம் என்பது மிக முக்கியமான ஒரு கருத்து. கடவுளே வந்தாலும் கூட அவரிடம் எதுவும் வாங்கிக் கொள்ளாதவர்கள் இருக்கிறாங்க. ஒரு பெரிய முனிவர் தவம் பண்ணி கொண்டிருந்தார், கடவுள் வந்துட்டாராம். உனக்கு பக்தியை மெச்சினேன், ஏதாவது வரங்கேளு, உனக்கு ஏதாவது கொடுத்துட்டு போலான்னு நினைக்கிறேன். முனிவர் சொன்ன எனக்கு ஒண்ணு வேண்டாம். இது ஒண்ணு வேண்டாம்னு சொல்றேன், நான் வந்துட்டேன்னு சொன்னா ஏதாவது கொடுக்காம போக மாட்டேன். அது என் பாலிசி, பாலிசி மேட்டர்ல நீ தலைய கூடாது. இப்ப முனிவர் சொன்னார், எனக்கு ஒரு பாலிசி இருக்கு, கடவுளே வந்தா கூட நான் எதுவும் கேட்க மாட்டேன், என் பாலிசி அது, நீ என் பாலிசி நீ தலைய கூடாது பாத்துக்கோ. நான் இலவச அரிசி ரேஷன் இலவச டிவி வாங்குறாள் நினைச்சேன், அதெல்லாம் முடியாது. இப்ப அவருக்கு என்னப்பா நான் வந்துட்டேப்பா, இதுவரைக்கும் என்னுடைய சர்வீஸ்ல அவர் சொல்றாரு கொடுக்காம நான் போனதே இல்லப்பா. இவர் சொல்ற இல்ல, என் சர்வீஸ்ல இது வரைக்கும் நான் வாங்கினதா இல்லை. அப்ப என்ன பண்ணலாம்? 2 பேரும் உட்காந்து ரொம்ப நேரம் யோசிச்சு முடிவு பண்றாங்க. இந்த சாமியாருக்கு வலது காலில் ஒரு பெரிய கட்டி இருக்கு, அது ரொம்ப நாளா குணம் ஆகல, அவர் கஷ்டப்பட்டு தான் இருக்கார் பாவம். சொல்றாரு, என் வலது காலில் ஒரு பெரிய கட்டி இருக்கு, அப்படியா அதை ஒரு நொடி பொழுதுல குணமாக்கிறேன், வந்ததுக்கு நான் உனக்கு ஏதாவது கொடுத்ததா அர்த்தம், குணமாக்கிட்டேன்னு நான் வாங்கிட்டேன் அர்த்தம் ஆயிடும். ஒண்ணு பண்ணு, அந்த வலது கால் இருக்கிற கட்டிய இடது காலுக்கு மாத்தி விட்டு. இப்ப என்னாச்சு? கடவுள் கொடுத்ததாச்சு, மாத்தி விட்டார். இவர் எதுவும் வாங்கிக்கல, என்ன ஆச்சு? கட்டி இடம் மாறிக்கே தவிர வலி வேதனை அப்படியே தான் இருக்கு. கடவுளா இருந்தா கூட வேண்டாம் என்று சொல்ற ஒரு சமுதாயத்தை இன்னைக்கு நம்ம பிச்சைக்கார நிலைக்கு மாத்திட்டோம். இலவசத்துக்காக அலைந்து கொண்டிருப்பவர்களாக இந்த அரசாங்கம் நம்மை மாற்றி இருக்கிறது. தேவ யஜ்ஞம் என்பது மிக முக்கியமானது. அதற்கு அடுத்த கட்டமாக 2வது முக்கியமான யஜ்ஞம் ரிஷி யஜ்ஞம் என்று சொல்கிறார்கள், அல்லது பிரம்ம யஜ்ஞம் சொல்றாங்க. அதனால ரிஷி யஜ்ஞம் அல்லது பிரம்ம யஜ்ஞம், நமது முன்னோர்களாக வாழ்ந்த ரிஷிகள் நமக்கு பெரிய அரிய பொக்கிஷத்தை, கருவூலத்தை கொடுத்து சென்றிருக்கிறார்கள். வேதங்கள், உபநிடதங்கள், பாகவதம், ராமாயணம், மகாபாரதம், தேவாரம், திருவாசகம், திருக்குறள், 4000 திவ்ய பிரபந்தம், எந்த வேணா எடுத்துங்க, இதெல்லாம் பொக்கிஷங்கள். இதையெல்லாம் நான் வாசிக்கணும் என்று சொல்கிறார்கள். இதான் ரிஷிங்கம். இந்த நூல்களை எல்லாம் நான் வாசிக்கணும். நன்னூல் ஓதுதல், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்களே. இதெல்லாம் தான் தேவயங்கம், சாரி ரிஷியங்கம், பிரம்மயங்கம். நன்னூல் ஓதணும். அப்ப திருக்குறள் படிக்கிறது உங்க இஷ்டம் இல்லைங்க, கட்டாயம். புரியுதா? ஏன்னா திருக்குறள் படிக்க வேண்டும் என்று நீங்கள் கடன் பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் வைணவர்களாக இருந்தால் 4000 திவ்ய பிரபந்தம் படிப்பது உங்க இஷ்டம் இல்லை, கட்டாயம். ஏனென்றால் அப்போதுதான் நீங்கள் இந்த ரிஷிகளுக்கு பட்ட கடனை திருப்பி செலுத்துகிறீர்கள். அதை படிக்கலைன்னா நீங்க அந்த கடனை அடைக்காமலே போயிடுறீங்கன்னு அர்த்தம். அடுத்த ஜென்மம் என்ன ஆகுமோ தெரியாது. அப்ப இந்த கடனை கட்டணும். என்ன பெரிய விஷயம்? பல வீடுகளில் திருக்குறள் புஸ்தகம் கூட இல்லை, இருக்கிறதுல சின்ன வேத திருக்குறள் தான், அது கூட இல்லை. ஒரு பஸ்ல வந்துட்டு இருந்தேன், திருவள்ளூர் டிரான்ஸ்போர்ட் முந்தி திருவள்ளூர் படம் வச்சிருப்பான், சின்னதா ஒரு போட்டோ.
ஒரு குழந்தை கேட்குது, அப்பா இவர் தான் பஸ் ஓனரா, இவர் தான் பஸ் ஓனரா? பெரிய ஆச்சரிய அதிர்ச்சியா போச்சு எனக்கு. பஸ் ஓனர்னு ஒருவேளை ஒரு சொல்லிடுறதோ எனக்கு பயம். அவர் நொடிச்சு போனார் போல பஸ் ஓட்டி, அதனால தாடி ஈடிமா இருக்கிறார். அப்பா சொன்னார், இல்ல பஸ் ஓனர் இல்ல, இவர் திருவள்ளுவர். கரெக்டா பதில் சொல்லிட்டார். இப்ப அடுத்த அந்த குழந்தை கேள்வி கேட்குது, திருவள்ளுவர் படத்தை ஏன்பா இங்க மாட்டிருக்காங்க? அவரு திருக்குறள் எழுதினார்ல, திருக்குறள் எழுதி நாட்டுக்கு நிறைய நன்மை பண்ணிருக்காருல்ல, அதனால மாட்டிருக்காங்க. முதல்ல இந்த பையன் கேள்வி கேட்கிறான், திருக்குறளால நமக்கு என்னப்பா நன்மை? இவனுக்கு என்ன ஞாபகம் வருது? திருக்குறள் மனப்பாடப்பட்டு தப்பா எழுதி தமிழையை அடிச்சதான் ஞாபகம் வருது. திருக்குறளால இவன் பட்ட பாடு பெரும்பாடு. திருக்குறளால நமக்கு என்னப்பா நன்மை? இப்போ அப்பாவுக்கு பதில் தெரியல. சும்மா கேள்வி பேசாம என்று சொல்லி அந்த குழந்தைய அடக்கிட்டார். அவ்வளவுதான் அவருக்கு தெரிஞ்ச பதில். திருக்குறளால என்ன நன்மை என்று ஒரு பையன் அப்பா அம்மாவை கேட்டா, இன்னைக்கு அப்பா அம்மாவுக்கு தெரியாது. 7 வார்த்தை இருக்கிற திருக்குறள் படிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறான். சந்திரமுகின்னு ஒரு படத்துல கடைசியா கிளைமாக்ஸ்ல ஒரு தெலுங்கு பாட்டு வரும், 7 நிமிஷம் வரும் அந்த பாட்டு. அந்த பாட்டு அப்படியே பாடுறான், தெலுங்கு பாட்டு, தமிழ்ல ஒரு வார்த்தை கூட இல்லை. அதுல 7 நிமிஷம் வர்ற பாட்டை அப்படியே பாடுறியப்பா, 7 வார்த்தை ஒரு திருக்குறள் சொல்ல தெரியாது. இது ரிஷியங்கம் இல்லை, இது பிரம்மயங்கம் இல்லை. நிச்சயமாக நமது முன்னோர்கள் கொடுத்ததை படிக்கணும். படிப்பது மாத்திரமல்ல, நீ அதை மற்றவர்கள் சொல்ல வேண்டும் என்பதும் நமக்கு கட்டாயமாக இடப்பட்டுள்ள கடமை. அதை பிரவச்சனம் என்று சொல்கிறார்கள், சுவாத்தியாயா பிரவச்சனம் என்று சொல்கிறார்கள். நீ தேவாரம் படிச்சா போகாது, படிச்ச தேவாரத்தை நீ மற்றவங்க சொல்லணும். உபநிடதங்களை படித்தால் மட்டும் போகாது, அந்த கருத்துக்களை நீ எடுத்து சொல்லணும். இது ரிஷி யங்கம். 3வது யங்கம் மனுஷ யங்கம். மனுஷ யங்கம் என்று சொன்னால் இந்த மனித குலத்திற்கு தொண்டாற்றுவது. மனித குலத்திற்கு தொண்டாற்றுவது என்பது மிகப்பெரிய தொண்டு. அதை நாம் செய்யாதனால்தான் இன்னைக்கு இத்தனை சதவீதம் பேர் மதம் மாறி இருக்கிறார்கள். இத்தனை சதவீதம் பேர் தாழ்த்தப்பட்டவர்களாக, தீண்டப்படாதவர்களாக வரலாற்றில் பெரிய கொடுமை அனுபவித்திருக்கிறார்கள். இந்த மனித குலத்தின் மீது நாம் அன்பு கொண்டு சேவை செய்திருந்தோம் என்றால் இந்த பிரச்சனை இல்லை. மனுஷ யங்கம், மனிதனுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்பது நம்ம தர்மத்தில் இடப்பட்டுள்ள பெரிய கட்டளை. அந்த கடனை அடைக்கணும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு, நீ கோவில்ல போய் ஒரு கல்லுல போய் கடவுளை பார்க்க முடியும் என்று சொன்னால் நடமாடிக்கொண்டிருக்கிற மனுஷனுக்குள்ள உன்னால கடவுளை பார்க்க முடியாதான்னு கேட்கிறார் பரமஹம்சர். worship God in man. சுவாமி விவேகானந்தர் சொல்றார், அதிதி தேவோபவ, பித்ரு தேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ, மூர்க்க தேவோபவ, தர்த தேவோபவன் சொல்றார் சுவாமி. வாரியார் சுவாமிகளுக்கு அற்புதமா ஒரு விளக்கம் சொல்லுவார். பல பேர் நினைக்கிறான் கடவுளுக்கு செய்யற சேவையை மனுஷனுக்கு செய்யற சேவை தான். இல்ல அப்படிங்கிறார். கடவுளுக்கு செய்யற சேவை மனுஷனுக்கு செய்யற சேவை இல்லை. ஆனா மனிதனுக்கு செய்கிற சேவை இருக்க, அது கடவுளுக்கு செய்யற சேவை தான் அப்படின்னு வாரியார் சுவாமிகள் சொல்றார். அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். எப்படி? நீங்க தபால் ஒன்று எழுதுகிறீர்கள், அதை போய் ஹெட் போஸ்ட் ஆபீஸ்ல போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க. அது ஹெட் போஸ்ட் ஆபீஸ்ல நீங்க போஸ்ட் பண்ணாதான் அர்த்தம், போஸ்ட் ஆபீஸ் போயிடும். ஆனால் தெருவோரத்தில் நூற்றுக்கணக்கான போஸ்ட் பாக்ஸ் இருக்கும் அங்கங்க. நீங்க அங்கே போய் போஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த தபால்லாம் ஹெட் போஸ்ட் ஆபீஸ் போயிடும். ஹெட் போஸ்ட் ஆபீஸ்ல போஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த தபால்லாம் தெருவோர பெட்டிக்கு வராது அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி கடவுளுக்கு நீங்கள் தொண்டு செய்து விட்டோம், அதனால மனித குலத்திற்கு நாம் தொண்டாற்றியதாக அர்த்தம் என்று நினைத்தால் அது உண்மை அல்ல. ஆனால் மனிதனுக்கு தொண்டாற்றுவோம் என்று சொன்னால் அது கடவுளுக்கு செய்கிற தொண்டு தான். இந்த தெருவோரத்து போஸ்ட் பாக்ஸ் இருக்கிற லெட்டர்லாம் ஹெட் போஸ்ட் ஆபீஸுக்கு போயிடும். வாரியார் மாதிரி ஒரு விஷயத்தை ரொம்ப எளிமையா சொல்றதுக்கு வேற ஆளே கிடையாது தமிழ்நாட்டில். அதனாலதான் பாரதி பாடுறான், தவம்னா என்னன்னு கேட்கிறாங்க அவர்கிட்ட. பாரதி சொல்றான், உற்றவர் நாட்டவர் ஊரார் இவருக்கு உண்மைகள் கூடி இனியனை செய்தல் நற்றவமாவது கண்டீர், இது நல்ல பெருந்தவம் வேறொன்றும் இல்லைங்கிறான். தவம்னா என்ன? காட்டுல போய் முனிவர்கள் செய்யறது இல்ல, தேவையில்லை. கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்காத காட்டுக்குள்ள போய் உன்னை சுத்தி இருக்கிறவங்க, உன் ஊருக்காரன், உன் உறவுக்காரன், உன் கூட பிறந்தவன், இவனுக்கு எல்லாம் நல்லது பண்ணு, அவன்கிட்ட இனிய வார்த்தைகள் பேசு, அவனுக்கு ஏதாவது வாழ்க்கையில முன்னேற முடியுமா என்று பார். இதுதான் தவம். இதை விட வேற பெரிய தவம் இல்லை என்பது பாரதியின் வாக்கு. பாரதி சாதாரண அல்ல, அனைத்தையும் கற்று புடம் போட்டவன். அவனுடைய வார்த்தைகள் நிச்சய சத்தியம் தான். அதனால மனுஷ யங்கம் ரொம்ப முக்கியம். அன்னதானம் பண்றோம், மனுஷ யங்கம் தான். ரத்த தானம் பண்றோம், சிகிச்சைக்காக ரத்தம் தேவைப்படுகிறது, ரத்த தானம் பண்றோம். எல்லா ஊர்லயும் RSSக்காக தான் ரத்த தானம் பண்றாங்க. இறந்ததுக்கு அப்புறம் கண் தானம் கொடுக்கிறோம், மனுஷ யங்கம் தான். ஒரு குழந்தையை படிக்க வைக்கிறோம், மனுஷ யங்கம் தான். நம்ம அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கிறோம். நம்ம கிராமங்கள்ல ஆயிரக்கணக்கான பெண்கள், தாய்மார்கள், நம்ம சகோதரிகள் ஒரு கழிவறை வசதி கூட இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற சகோதரிகள் இருக்காங்க. ஒரு கிராமத்தையே நாம தத்தெடுத்து கழிவறை வசதி செய்து கொடுக்கிறோம், மனுஷ யங்கம் தான். இப்படிப்பட்ட மனித யங்கம் ரொம்ப முக்கியம். பிள்ளை பெற்றுக்கிறது மனுஷ யங்கம் தான் சொல்லப்பட்டிருக்கு நம்ம தர்மத்துல. குழந்தை பெற்றுக்கொள்வது மனுஷ யங்கம்.
உலகத்தில் பல நாடுகள் குழந்தை இல்லாதனாலேயே அழிந்து கொண்டிருக்கு. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல இன்னைக்கு நார்வே, ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள்லாம் உலகத்தில் 1, 2, 3 பட்டியலிடப்படுகிறது. இந்தியா 135வது இடத்துல இருக்குன்னு சொல்றான். அது நிறைய கணக்குல அது நிறைய பிரச்சனை இருக்கு, அதை பற்றி இன்னொரு நாள் பேசலாம். ஆனால் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல இவ்வளவு பெரிதாக இருக்கிற நாடு ஸ்வீடன் போன்ற நாடுகள்லாம் இன்னும் 50 வருஷம் கழிச்சு உலக வரைபடத்தில் இருக்காதுங்க. என்ன காரணம்? குழந்தை இல்லை. இங்கெல்லாம் வயதானவர்கள் தான் அதிகமா இருக்காங்க. கிரேயிங் எக்கானமி சொல்றாங்க, நரைத்த பொருளாதாரம் என்று சொல்கிறார்கள். அங்கெல்லாம் பெண்கள் குழந்தை பெற்றுக் கொள்ள முன்வருவதில்லை. 35 வயசுக்கு மேல ஒரு பெண் குழந்தை பெற்றுக்கிட்டா தான் அரசாங்கம் செலவேற்று பண்ணிக்கணும் நாளத்துல. அதுக்கு முன்னால் அவள் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிட்டா அத்தனை செலவை அவளே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அங்க அரசாங்கமே அப்படி முன்னின்று குழந்தை வேண்டாம் என்று சொல்கிறது. ஒரு நாட்டினுடைய மக்கள் தொகையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 2.1 வளர்ச்சி விகிதம் இருக்கணும் குழந்தைகளுக்கு. அது எப்படி ஒரு அம்மா 2.1 குழந்தை பெறுவா? 10 அம்மாக்கள் சேர்ந்து 21 குழந்தை பெற்றா அது 2.1. இஸ்ரேல்ல அது வெறும் 0.7 ஆயிடுச்சு. யூத இனம் அழிந்து கொண்டிருக்கிறது. இந்த பாலஸ்தீன் யூத பிரச்சனையை இன்னொரு 20 வருஷம் கழிச்சு அது ஆட்டோமேட்டிக்கா தீர்ந்து போகும். என்னன்னா பாலஸ்தீன்ல முஸ்லீம்களுடைய வளர்ச்சி விகிதம் 4.1, யூதர்களுடைய மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் வெறும் 0.7. யோசிச்சு பாருங்க. துப்பாக்கி வேண்டாம், தோட்டா வேண்டாம், தீவிரவாதம் வேண்டாம், சட்டம் வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனை சால்வ் ஆயிடும். மக்கள் தொகையினாலேயே யூத இனம் காணாமல் போய்விடும். அதனால பிள்ளை பெற்றுக் கொள்வது, குழந்தை பெற்றுக் கொள்வது மனுஷ எங்கம் என்று சொல்கிறார்கள். அது இல்லாதனால உலகத்தில் பல நாடுகள் டிஸ்டர்ப் ஆயிருக்கு. பல நாடுகளில் வேலை செய்ய ஆள். ஐரோப்பாவில் மாத்திரம் இன்னும் கொஞ்ச நாள் 6 கோடி பேர் தேவைப்படுவாங்கன்னு சொல்றாங்க. ஐரோப்பாவில் கார் ஓட்டுறதுக்கு, அந்த ஊர்ல ரோடு பராமரிப்பதற்கு, எலக்ட்ரிசிட்டி கொடுக்கறதுக்கு, தண்ணீர் கொடுப்பதற்கு, அதுக்கெல்லாம் எங்க இருந்து மக்கள் கிடைப்பாங்க? யோசிச்சு பார்த்தா இந்தியாவில தான் கிடைப்பாங்கன்னு சொல்றாங்க. நம்ம ஊர்ல தான். ரஷ்ய அதிபர் சொல்றாரு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால, ரஷ்ய பெண்கள் இந்திய இளைஞர்களை திருமணம் செய்து கொள்ள முன்வர வேண்டும். அவர் சொல்றாரு, ரஷ்யாவில் இருந்தாரு புட்டின், இந்திய இளைஞர்களை திருமணம் செய்து கொள்ள முன்வர வேண்டும். ஏன்னு காரணம் சொல்றாரு, பிகாஸ் தே ப்ரொடியூஸ் மோர். அவர்கள் அதிகமாக, இப்ப ஏதோ ஸ்பெஷாலிட்டி இருக்கு இந்தியாவில், அதனால தே ப்ரொடியூஸ் மோர். ஏன்னா இன்னும் 15 வருஷத்துல 35% ரஷ்ய மக்கள் தொகை குறைந்துவிடும் என்று அவர்கள் அச்சப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாரத நாட்டில் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வளராம இருக்கலாங்க, ஆனா ஹியூமானிட்டி டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் நம்ம நாட்டில் வளர்ந்து கொண்டே இருக்கு. இப்ப நான் பேசிக் கொண்டிருக்கும் போதே எத்தனை குழந்தைகள் பிறந்திருக்கும் தெரியாது. குழந்தை பிறப்பதை இங்க கிடைத்திருக்கிற பேராக நினைக்கிறோம். மகப்பேறு மருத்துவர் தான் சொல்றோம். பேரு இப்ப சம்சாரம் பேரு காலத்துக்கு போயிருக்கான்னு சொல்லுவாங்க கிராமத்துல. கிடைத்திருக்கிற பேரு. இதற்கு ஈடு இணையான ஆங்கில வார்த்தையே கிடையாது. இங்கிலீஷ்ல டெலிவரிங்கிறான். போஸ்ட்மேன் டெலிவரி பண்றாரு. பொண்ணு பிரசவிக்கிறது டெலிவரினா போஸ்ட்மேன் ஒரு நாளைக்கு 3 தடவை டெலிவரி பண்றாரு. காலையில ஒரு தபால் கொண்டு வர்றாரு, சாயங்காலம் கொண்டு வர்றாரு, இடையில கூரியர் வேற வருது. ரெண்டு எப்படி டெலிவரின்றது ஒண்ணா இல்ல. இப்ப நான் பேசுறேன், இது டெலிவரி, ஐ டெலிவரி ஸ்பீச். என்னால மகப்பேறு பண்ண முடியாத, அது எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. அப்ப குழந்தை பெற்றுக் கொள்வது கூட மனுஷங்க தான். ஆனா பெண்களை குழந்தை பெற்றுக் கொள்ளாதீர்கள், பெண் ஏன் அடிமையானால் என்று சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் பிரச்சாரம் நடந்ததுங்க. அதே தலைவர் தான் நான் சொன்னேன், சிலையா நிற்கிறாரே கோயில் வாசல்ல, அவரே சொன்னார், பெண் ஏன் அடிமையானால், குழந்தை பெற்றுக் கொள்வதால் பெண் அடிமையாகலாம். இது மேலை நாட்டு கருத்து. சைல்டு பேர்த் இஸ் தி பயாலஜிக்கல் ட்ராப் ஃபார் விமன். இது வெஸ்டர்ன் ஃபெமினிசம். அது அந்த கருத்து அப்படியே நம்ம நாட்டில் சொன்னார் பெரியவரே. குழந்தை பெற்றுக் கொள்வதனால நீ அடிமையாகிறார், அதனால பிள்ளை பெற்றுக்காத என்று சொல்லி ஊரெல்லாம் பிரச்சனை பண்ணாரு. மறுபடியும் நம்ம பெண்கள்லாம் அவருக்கு நமஸ்காரம் பண்ணாங்க, எல்லா வீட்லயும் சாப்பாடு எல்லாம் போட்டாங்க, நிறைய பிள்ளை குட்டியும் பெற்றுக்கிட்டாங்க. அதனால அவர் சொல்லாத, அவர் சொன்னதை கேட்காத தமிழ்நாடு தப்பிச்சதை தவிர அவர் சொன்னதை கேட்டுருந்தா என்ன இருக்குன்னு தெரியாது. அதனால நமது தாய்மார்கள் இருக்காங்களே, நமது பெண்கள், அவங்களாம் வழிபடக்கூடியவர்கள். பெண்களை குழந்தை பெற்றுக் கொள்ளாது என்று, பெண்கள் குழந்தை வேண்டும் என்று அரசு சுற்றியது அந்த காலம். பெண்களை குழந்தை பெற்றுக் கொள்ளாதே என்று அரசு சுற்றுவது இந்த காலம் அப்படின்னு ஒரு புதுக்கீடு எழுதின. அரசாங்கம் சொல்றதெல்லாம் மீறி நம்ம நாட்டில் குழந்தை பெற வேண்டும் என்ற ஆர்வம் நமது மக்களிடம் இருப்பதனால இந்த மனித குலம் தலைத்திருக்கிறது. அது நாம் ஒத்துக்கணும். மனுஷ எங்கம். 4வதான முக்கியமான எங்கம் பித்ரு எங்கம். பித்ரு எங்கம் என்று சொன்னால் நமது முன்னோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை, நமது பெற்றோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை. நீத்தார் பெருமை என்று சொல்கிறார்களே, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் முன்னோர்கள் தான். ஏதோ இறந்து போன முன்னோர்கள் என்று மாத்திரம் நினைத்துவிட வேண்டாம். இன்னைக்கு பித்ரு எங்கத்தை கொஞ்சம் பெரிய கோணத்துல பார்க்கணும். வாழ்ந்து கொண்டிருக்கிற பெற்றோர்கள் நமது பித்ருக்கள் தான், அல்லது நமது ஊர்ல இருக்கிற பெரியவர்கள், வயதுல பெரியவர்கள் எல்லாருமே நமது பித்ருக்கள் தான். அப்ப பெரியவர்களை மதித்தல், பெற்றோர்களை போற்றுதல், நமது முன்னோர்கள் சொல்படி நடத்தல் எல்லாமே பித்ரு எங்கத்துல தான் வரும். ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை திதி கொடுக்கிறது மாத்திரம் பித்ரு எங்கம் இல்லை. ஆக்ரா கோட்டையில ஷாஜகானை தூக்கி போட்டு அடைச்சிட்டான் அவுரங்கசீப்.
அந்த ஆக்ரா கோட்டையில ஒரு சின்ன துவாரம், அது வழியா பார்த்தா தாஜ்மஹால் தெரியும், நீ கட்டின கோட்டையை நீ பார்த்துட்டே இரு என்று சொல்லி அவுரங்கசீப் போட்டு ஷாஜகானை அழைச்சிட்டான். அவுரங்கசீப் பண்ண கொடுமைக்கு அளவே இல்லை. எல்லா மன்னர்களுமே அப்பாவை ஜெயில வச்சுட்டு அண்ணன் தம்பி எல்லாம் கொண்டுட்டு தான் ராஜாவா இருப்பான். இவனை ராமனும் பரதனும் மாதிரியா இருந்திருப்பான். அப்போ ஒரு நாள் ஷாஜகான் அந்த கோட்டை வழியாக பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த ஷாஜகானுக்கு ஒரு நாளைக்கு 2 தடவை தான் 2 டம்ளர் தண்ணீர் கொடுக்கணும் கட்டளை. ஏன்னா அப்படி தண்ணீர் தேவையெல்லாம் தாகத்தினாலேயும் உணவு குறைக்கிறதுனாலையும் உயிர் அப்பதான் சீக்கிரம் போகும். அதனால ஒரு நாள் முழுக்க 2 டம்ளருக்கு மேல தண்ணி கொடுக்கறான்னு சொல்லி சட்டம் போட்டிருக்கான் ராஜா. இவர் அப்படியே தாகத்தோட பசியோடு ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த துவாரத்தின் வழியாக பார்த்தால் அந்த யமுனை ஆற்றங்கரையில ஒரு வயதானவர், ஒரு 55-60 வயதானவர் அந்த தண்ணீர் எல்லாம் எடுத்து ஏதோ தெளித்துக் கொண்டிருக்கிறார். அவன் பக்கத்துல ஒரு 15 வயசு பையன் நிற்கிறான். அவருக்கு ஒரு 50 வயசு இருக்கும், இவனுக்கு ஒரு 15-18 வயசு இருக்கும். அப்போது அந்த சேவகனை அழைக்கிறான் ஷாஜகான். என்ன நடக்குது அப்படின்னு கேட்கிறான். இல்ல, அவர் இறந்து போன அவங்க முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறாரு, அன்னமும் தண்ணியும் கொடுக்குறாரு, எள்ளும் தண்ணியும் கொடுக்குறாரு. இன்னும் இப்படி எள்ளும் தண்ணியும் கொடுத்தா அங்கே போயிருமா? அதெல்லாம் போயிடும். இந்த கேள்வி ஏற்கனவே ராமாயணத்திலே கேட்டிருக்காங்க, அதுக்கு பதில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால அங்கே போயிடும் நம்பிக்கை. இது என்ன கூட ஒரு பையன் இருக்கிறான், எதுக்கு இருக்கிறான்? இல்ல, இவர் நாளைக்கு இறந்து போயிட்டா இவன் வந்து கொடுக்கணும்ல, அதனால பாக்குறதுக்காக அவனும் பக்கத்துல இருப்பான். நாளைக்கு இவன் பண்ணணுமே, பித்ரு கடன் பண்ணணுமே, அதனால அவன் இருக்கிறான். அப்ப ஷாஜகான் சொன்னதாக வரலாற்றுல குறிப்பு இருக்கு. இறந்து போன முன்னோர்களுக்கு பெற்றோர்களுக்கு எல்லாம் தண்ணீரும் உணவும் கொடுக்கிற ஒரு பெரிய இந்து நாகரிகம் இங்க உயிரோடு இருக்கிற அப்பனுக்கு தண்ணி கொடுக்காத, சாப்பாடு கொடுக்காத உள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்கிறான். எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நாகரிகத்தை நான் எவ்வளவு கொச்சப்படுத்தினாலும் மன்னனாக ஆட்சி பண்ணிருக்கிறேன், எனக்கு வெக்கமாக இருக்கிறது என்று அவன் வாயில் காப்போலனிடம் பதிவு செய்ததாக வரலாறு கூறுகிறது. அவுரங்கசீப் அவ்வளவு மோசமா இருந்திருக்கிறான். அவுரங்கசீப்பை பத்தி அந்த பிரான்ஸ் நாட்டினுடைய அந்த டிராவலாக் அந்த குறிப்பெல்லாம் இருக்கு, அதெல்லாம் படிச்சீங்கன்னா நமக்கு அப்படியே ரத்தமெல்லாம் சூடேறும், அவ்வளவு கொடுமைகள். அதனால பித்ரு யஜ்ஞம் ரொம்ப முக்கியம். நான் எனக்கு மாணவர்கிட்ட எல்லாம் சொல்லுவேன், எங்க வேற பித்ருக்குள்ள எங்க வசிக்கிறாங்க தெரியுமா? உங்க அப்பா, உங்க தாத்தா பாட்டி எல்லாம் இந்த ரூம்குள்ளதான் இருக்காங்க. இங்கேயுமே நமக்கும் தான் இங்க இந்த ரூம்குள்ளதான் இருக்காங்க. எங்க இருக்காங்கன்னு கேட்பேன். யாருக்கு தெரியாது எங்க சார் இருக்கிறாங்க. நம்ம உடம்புக்குள்ளதான் இருக்காங்க. ஜீன்ஸ் அதானே. என் உடம்புக்குள்ள என் தாத்தா இருக்காரு, என் கொள்ளு தாத்தா இருக்கிறாரு, என் பாட்டி இருக்காங்க, என்னது முன்னோர்கள் இருக்காங்க. அப்படியே ட்ரேஸ் பண்ணிட்டே போனா கையால் சோழன் வந்துடுவான், ராஜராஜ சோழன் இருக்கான். இன்னும் தள்ளி போக கூடாது, குரங்கு வந்துடும். அப்ப இவ்வளவு முன்னோர் ரிஷிகள் இருக்காங்க, அகத்தியர் இருக்கிறாரு, தொல்காப்பியர் இருக்கிறாரு, எல்லாம் உடம்புல இருக்காங்க சார். அப்ப இவர்களுக்கெல்லாம் நான் பண்ணணுமே. இப்ப என் தாத்தா ஒருவேளை சிகரெட் பிடிக்கிற பழக்கமே இல்லாதவரா இருந்தார் சொன்னா, இன்னைக்கு நான் வந்து அந்த பழக்கத்தை நான் மேற்கொள்ள முயன்றால் உள்ள இருக்கிற என் தாத்தாவை எதிர்ப்பார். அந்த ஜீன் ஏத்துக்காது. உண்மைங்க, இது சயின்ஸ். இது என் பாட்டியை ஏத்துக்க மாட்டார். அவருக்கு ஒருவேளை மது குடிக்கிற பழக்கம் இல்லாமல் இருந்திருந்தால், நான் அதை புதுசாக பழக ஆரம்பித்தால் அந்த ஜீன் ஏத்துக்காது. அதனாலதான் அது ஃபைட் பண்ணுது. அதையும் தாண்டி நாம் அதை திணிக்கிறோம் என்று சொன்னால் நமது முன்னோர்களுக்கு துரோகம் பண்றோம்னு அர்த்தம். நம்ம உடம்பு மாத்திரம் இல்லது, நம்ம உடம்புக்குள்ள நமது முன்னோர்கள் வசிக்கிறார்கள். இப்படி எல்லாம் மாணவர்கள் சொல்லும் போது அவர்கள் புதிய கோணத்துல சிந்திக்க ஆரம்பிக்கிறான். வாஸ்தவம் தான், ஜீன்ஸ் எப்ப என் தாத்தா என் கூட இருக்கிறாரு என்ற நம்பிக்கை அவர்களுக்கு வருகிறது. பித்ரு யஜ்ஞம். கடைசியாக சொல்லப்பட்ட யஜ்ஞம் பூத யஜ்ஞம். பூதம்னா பஞ்சபூதங்கள், இயற்கை. இந்த இயற்கை இருக்கிறது, இந்த இயற்கைக்கு நாம் கடன் பெற்றிருக்கிறோம். இந்த உலகத்தை இறைவன் படைத்தான் என்று சொல்கிறது மற்ற நாட்டினுடைய ஆன்மீக கருத்து, தியாலஜி என்று சொல்கிறார்கள். இந்த உலகத்தை ஆண்டவன் படைத்தான் என்று சொன்னால் இவர் கிரியேஷன், இவர் கிரியேட்டர். படைப்பு வேறு, படைத்தவன் வேறு என்று ஆகிறது. இதைத்தான் ஓஷோ அழகா சொல்றாரு. அவர்கள் சொல்கிற கருத்தின்படி இது ஒரு ஓவியம் போல. ஒரு ஓவியம் வரையப்பட்டிருக்கிறது, ஓவியம் அங்கே இருக்கிறது, ஓவியன் இங்கே இருக்கான். ஓவியம் வேறு, ஓவியன் வேறு. அப்ப இந்த உலகத்தை படைத்தவன் என்று சொன்னால் இவன் படைத்தவன் வேறு, படைப்பு வேறாக போகிறது. ஆனால் இந்து தர்மம் அப்படி சொல்லவில்லை. இந்த வேர்ல்ட் இஸ் தி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் காட் என்று சொல்கிறோம். இந்த உலகமாக கடவுள் தன்னை உருமாற்றிக் கொண்டுள்ளான் என்று சொல்கிறோம். இந்த படைப்பே இறைவன் தான், இறைவன் தான் இப்படி காட்சியளிக்கிறான் என்று சொல்கிறோம். அதற்கு ஓஷோ அழகா உதாரணம் சொல்கிறார். இது ஒரு நடனமும் நாட்டிய கலைஞனும் போன்றது. ரெண்டையும் பிரிக்க முடியாது. நாட்டிய கலைஞர் தனியா நடனத்துல இருந்து எடுக்க முடியாது, நடனம் நின்று போயிடும். நடனம் ஆரம்பிச்சுட்டா நாட்டிய கலைஞன் அதுக்குள்ள போயிடுவான். அப்ப இட் இஸ் லைக் தி டான்ஸ் அண்ட் டான்சர் என்று சொல்கிறார். அதனாலதான் நம்ம கல்லுல கடவுள் இருக்கிறாரு, தூண்ல கடவுள் இருக்கிறாரு, துரும்புல கடவுள் இருக்கிறாரு, சாணியில கடவுள் இருக்கிறாரு, கோமியத்துல கடவுள் இருக்கிறாரு, இந்த கட்டடத்துல இருக்கிறாரு, அருகம்புல்ல இருக்கிறாரு, துளசி செடியில இருக்கிறாரு, பசுமாட்டுல இருக்கிறாரு, யானையினுடைய முகப்புல இருக்கிறாரு, லட்சுமி இருக்கிறாரு சொல்றோம். அப்ப இதெல்லாம் பார்ப்பதற்கு வேடிக்கையாக தோன்றும். இதுதான் கடவுளுடைய வெளிப்பாடு. அப்போ இந்த ஒட்டுமொத்த இயற்கையே கூட கடவுள் தான் நமக்கு முன்னால வந்திருக்கிறார் என்று பார்க்கிற பார்வை இந்து தர்மத்தினுடைய பார்வை. அதனால இந்த பஞ்சபூதங்களுக்கு, இயற்கைக்கு நாம் பட்டுள்ள கடனை தீர்க்கணும்.
இதுக்கு எவ்வளவு குறைவாக பயன்படுத்த முடியுமோ அவ்வளவுதான் பயன்படுத்தணும். இது அதிகமாக பயன்படுத்த முடியாது, கூடாது. காந்தி அலகாபாத்ல காங்கிரஸ் மாநாட்டுக்கு போகிறார். அலகாபாத் நேரு பிறந்த ஊர். அங்கே கங்கை யமுனை எல்லாம் பாய்ந்து கொண்டிருக்கிறது. காந்தி காலையில பல் துளக்கி கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் மாநாட்டில் நேருவுடன் பேசிக்கொண்டே, இன்னைக்கு நான் உங்களோட பேசிக்கிட்டே ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் நேரு என்று சொல்கிறார். நேரு கேட்கிறார், என்ன தப்பு பண்ணீங்க? இல்ல, வழக்கமா நான் ஒரு குவளை தண்ணீர்ல தான் பல் துளக்கி முகமெல்லாம் கழுவுவேன். இன்னைக்கு உங்களோட பேச்சு சுவாரஸ்யத்துல ஒரு 2 குவளை தண்ணீரை பயன்படுத்திட்டேன் பல் துளைக்கிறதுக்கு என்று சொல்லி வருத்தப்படுகிறார் காந்தி. அப்ப நேருக்கு ஒரு ஒண்ணுமே புரியல. நேருக்கு பல விஷயம் புரியாது. அன்னைக்கு டிஸ்கவர்டு இந்தியாவை கண்டுபிடிச்சார் அவர், வெளிநாட்டுல இருந்துகிட்டு. அதனால அவருக்கு புரியல. அவர் சொல்றாரு, இது உங்க சபர்மதி ஆசிரமம் இல்ல பாபுஜி, சபர்மதி குஜராத்ல இருக்கு, வறட்சியான பகுதி, அங்க 1/2 குவளை தண்ணீர்ல தான் நீங்க முகம் கழுவலாம். இங்க பாருங்க, ஜன்னலை திறந்து பாருங்க, கங்கையும் யமுனையும் பிரவாகம் எடுத்து போய் கொண்டிருக்க. நீங்க 1 குவளை தண்ணீர் என்ன, 1000 குவளை தண்ணீர் எடுத்து நீங்க முகம் கழுவலாம், பல் துளக்கலாம், பிரச்சனையே கிடையாதுங்க. என்ன இப்படி சொல்றீங்க என்று சொல்லி ஏளனமாக சிரிக்கிறார். இப்ப காந்தி சொன்னாரோ, அதான் ரொம்ப டாப். இன்னைக்கு உலகத்துல அத்தனை இடங்கள்லையும் என்விரான்மெண்ட் கான்ஃபரன்ஸ் நடக்கிற இடங்கள்ல அந்த காந்தியோட கோட் இருக்கும். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த உலகத்துல இயற்கை எண்ணெய் தாராளமாக எல்லாருடைய தேவைக்கும் வாங்கி வாரி வழங்கி இருக்கிறாள். அவளால் எல்லாருடைய தேவையும் பூர்த்தி செய்ய முடியும் இயற்கையினால. ஆனால் யாரால் ஒருவருடைய பேராசையை கூட இந்த இயற்கை எண்ணெயினால பூர்த்தி செய்ய முடியாது என்று சொல்கிறார். நேச்சர் கேன் சாட்டிஸ்ஃபை எவ்ரிஒன்ஸ் நீட்ஸ் பட் நாட் தி கிரீட் என்று சொல்கிறார். பேராசையை தீர்க்க முடியாது. அப்ப பேராசையின் அடிப்படையில் ஒரு நாகரிகத்தை நாம் உருவாக்கினால் இயற்கை எண்ணெய் இன்சால்வெண்ட் பேப்பர் கொடுத்துருவோம், ஐபி கொடுத்துருவோம். இப்ப பழைய சினிமாவில் ஒரு ஹீரோ பாடுவார், உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகள் எனக்காக, நதியில் இருக்கிற மணல்லாம் எனக்காக, இல்லையா, கல்லு குவாரி கிரானைட் எல்லாம் எனக்காக, இப்படி எல்லாமே எனக்காக எனக்காக என்று சொன்னால் இயற்கை எண்ணெய் இன்சால்வெண்ட் ஆயிடுவா. அப்ப எவ்வளவு குறைவாக இயற்கையை பயன்படுத்தணுமோ அதான் பயன்படுத்தணும். நம்ம ஊர்ல எல்லா மரத்தையும் வெட்ட முடியாது, தெரியுமா உங்களுக்கு? நம்ம பாரம்பரியத்துல இப்ப வெட்டலாம், நம்ம பாரம்பரியத்தில் வெட்ட முடியாது. குறிப்பிட்ட மரங்களை தான் வெட்டணும். ஒவ்வொரு மரத்தை வெட்டுறதுக்கு முன்னால் அந்த மரத்துக்கு மன்னிப்பு கேட்கணும். உன்னை நான் வெட்டுறேம்மா தாயே, எனக்கு வேற வழி இல்லை, குறைச்சு நான் பண்ணிக்கிறேன் என்று சொல்லி மன்னிப்பு கேட்கணும். காலையில எழுந்து நடக்கும் போது இந்த பூமாதேவியின் தரையின் மீது நாம பாதம் வைத்து நடப்பதற்கு மன்னிப்பு கேட்டு விட்டு நடக்கிற சுலோகம் இருக்கு நம்ம நாட்டுல. இதெல்லாம் சொல்லித்தரல நமது இளைஞர்களுக்கு, நமது குழந்தைகளுக்கு எல்லாம் தெரியவே தெரியாது. அப்போ இயற்கை எவ்வளவு முக்கியம். இந்த இயற்கையிலே தாயாக பார்க்கிறோம், மாத்ருத்துவ பாவம் என்று சொல்கிறார்கள். இயற்கை அன்னை. இங்க நதிகள் எல்லாம் அன்னை, மண் அன்னை. நாங்க நாகப்பட்டினம் சுனாமி ரிலீஃபுக்கு போறப்போ அப்ப கேட்டேன், இந்த சுனாமி இத்தனை பேரை கொண்டுருச்சு, நாங்க 2வது நாள் 3வது நாள் அங்க போயிருக்கோம் RSSல இருந்து. அப்ப கேட்டேன், இந்த கடலை பார்த்தா உங்களுக்கு பயமா இல்லையான்னு கேட்டேன் ஒரு மீனவன்ட்ட. சார் அது எங்க அம்மா சார், அது எங்க அம்மா. ஏதோ அம்மா ஒரு நாள் கோவப்பட்டா எங்க மேல ஒரு ஆத்திரம், நாங்கெல்லாம் கொஞ்சம் பேர் போயிட்டோம். பட் எத்தனை நூற்றாண்டுகளாக எங்களை வாழ வச்சிருக்காவ. அதனாலதான் கடற்கரை முழுக்க பாருங்க மீனவர்களுடைய தெய்வமாக அம்மன் வழிபாடு தான் இருக்கும். கன்னியாகுமரி அம்மன்ல இருந்து நீங்க வரிசையா பார்த்துட்டு இருக்கலாம், கடற்கரையினாலே அம்மன் கோவில்கள் தான். அதனாலதான் வேளாங்கண்ணியுமே அம்மன் வழிபாடாக அங்க வச்சு அந்த சென்டிமெண்ட்டை பயன்படுத்திக்கிறாங்க. அங்க கடலை தாயாக பார்க்கிறோம், மண்ணை தாயாக பார்க்கிறோம், நதிகளை தாயாக பார்க்கிறோம். நதியில எப்படி குளிக்கணும் எல்லாம் நம்ம நாட்டுல சட்டம் இருக்கு. நதியில நிர்வாணமா குளிக்க கூடாது அம்மா, அதனால நீ துண்டு கட்டிட்டு தான் குளிக்கணும் என்று சொல்கிற கிராமங்கள் இருக்கு இன்னைக்கு நிறைய. அப்போ இந்த இதெல்லாம் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், இந்த இயற்கைக்கு நாம் எப்படி தொண்டாற்ற வேண்டும், எவ்வளவு குறைவாக இந்த இயற்கையை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் பித்ருயஜ்ஞம். தேவையில்லாதப்ப நாம் தண்ணீர் பயன்பாட்டை சுருக்கி கொண்டால் நீங்கள் பூதயஜ்ஞம் பண்ணுகிறேன்னு அர்த்தம். காலையில பால் பாக்கெட் தெருமுனையில போய் வாங்கிட்டு வரணும், பைக் எடுத்துட்டு போகாம ஒரு சைக்கிள்ல போய் வாங்கிட்டு வந்தா நீங்க பூதயஜ்ஞம் பண்றீங்கன்னு அர்த்தம். பெட்ரோலையும் டீசலையும் பயன்படுத்தல, இந்த இயற்கையை நீங்க பொல்யூட் பண்ணல. நதிகளுக்கு நாம செய்யற துரோகத்துக்கெல்லாம் வரலாறு நம்ம மன்னிக்காது. அவ்வளவு துரோகம் பண்றோம் இந்த நதிகளுக்கு, நாம் எவ்வளவு துரோகம் பண்ணிக்கிட்டோம். அப்ப இந்த மாதிரியான இயற்கையோடு இணைந்த இந்த வாழ்க்கை முறை இருக்கிறது, அது உலகத்துல பாரத நாட்டுல தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் உலகம் முழுக்க சுற்றுச்சூழல் மாநாடு நடக்கும் போதெல்லாம் நம்ம நாட்டினுடைய அதர்வன வேதத்திலிருந்து, நம்ம நாட்டுடைய பூமி சூத்திரத்திலிருந்து தான் கொட்டேஷன் எடுத்து போடுறாங்க. மனிதர்கள் என்பவர்கள் இந்த படைப்பில் அவர்கள் ஒரு அங்கம் தான். இந்த மனிதனுக்காகத்தான் இந்த படைப்பே உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால இதை பூரா உனக்கு அனுபவிச்சுக்கோ என்று சொல்லப்படுகிற வார்த்தைகளே இல்லை நம்ம நாட்டில். ஒரு ஹிந்துவுக்கு அவன் தனிப்பட்ட வாழ்க்கையில நல்லவனாக மிக சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்கான பிரார்த்தனையே இந்து தர்மத்தில் இல்லை. இந்து தர்மத்தினுடைய பிரார்த்தனையே உலகம் பூரா மழை பெய்யட்டும், எல்லாரும் சுபிட்சமாக இருக்கட்டும், எல்லோரும் நன்றாக இருக்கட்டும், சர்வே பவந்து சுகினகா என்றுதான் சொல்லப்பட்டிருக்கே தவிர நான் மாத்திரம் நல்லா இருக்கணும், இந்த நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மாத்திரம் சொர்க்கத்தில் இடம் கிடைக்கணும், மற்றவனுக்கு எல்லாம் நரகம், இந்த மாதிரி சிந்தனையே நம்ம நாட்டில் இல்லை. கலெக்டிவ் பிரேயர், எல்லோருடைய நலன்களுக்கான ஒரு பிரார்த்தனை கொண்டது இந்து தர்மம்.
இப்படிப்பட்ட வாழ்க்கை முறையில நாம பிறந்த நாம நிச்சயமா பெருமைப்படணும். அதைத்தான் சொல்றாரு சுவாமிஜி, ஒரு சாது ஹிந்துவுக்கு பட்டுள்ள கடன் உலகம் வேற யாருக்கும் கடன் பட்டவில்லை என்று சொல்கிறார். உலகம் சாது ஹிந்துவுக்கு கடன் பெற்றிருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு சாது ஹிந்துவும் இந்த 5 வகையான கடன்களை அவன் பட்டிருக்கிறான். இதையெல்லாம் வலியுறுத்துவதுதான் RSS, இந்த குரு பூஜா. நாம கொடுக்கணும், நாம இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது பங்காற்றணும். நான் சம்பாதிப்பது எனக்கு மாத்திரமல்ல, இந்த சமுதாயத்துக்கு தான். அது மனிதனுக்கு போகும்போது மனுஷ எங்கமாகிறது. இயற்கைக்காக போகும்போது நான் ஒரு கோசாலா நடத்துறேன்னு சொன்னா அது பூத எங்கமாகிறது. மாடுகளுக்கு முதுகு அரிக்குமே என்று பழைய தமிழ் இலக்கியங்களை பார்த்தீங்கன்னா அங்கெங்க நூற்றுக்கணக்கான நடுகள் நடுவதை எல்லாம் அறமாக சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா ஆயிரக்கணக்கான மேய்ச்சல் மாடுகளுக்கு முதுகு அரிக்கும் போது சொரிந்து கொள்ள முடியாது. அதனால அந்த கல்லுல போய் அந்த மேய்ச்சல் நிலத்துல தேய்ச்சிக்குமா. பாருங்க, மாட்டுக்கு முதுகு அரிக்குமே கவலைப்பட்டிருக்காங்க சார் நம்ம முன்னோர்கள்லாம். இது தர்மமாக சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு 32 வகையான அறங்கள் சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் நிகண்டுகள் அதெல்லாம் இருக்கு. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். திருமணம் முடியாத பெண்களுக்கு திருமணம் செய்து வைத்தல், கண்ணாடி முகம் பார்க்கிற கண்ணாடி வழங்குதல் ஒரு அறம், சிறையில் இருக்கிறவங்களுக்கு போய் உணவு கொடுப்பது ஒரு அறம், இந்த குருவி இந்த மாதிரியான பறவைகளை கொல்வதற்கு வேட்டைக்காரர்களை பிடிச்சிட்டு போனா அவங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு அந்த குருவிகளை விடுதலை செய்வது என்பது ஒரு அறம். இதையெல்லாம் பூதயங்கமாக நமது முன்னோர்கள் சொல்லி இருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு மாணவர்கள் சொல்லித்தரப்படவில்லை. இதெல்லாம் நமது பாடத்திட்டத்தில் இல்லை. வீடுகளில் இது என்னன்னே தெரியல. எல்லாமே அவுட் ஆஃப் சிலபஸ், எல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இப்படி ஒரு பொருள்மயமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டு கடைசியா என் பையன் என்னை கவனிக்கல, அப்பா அம்மாவை மதிக்கிறது இல்லை, என்னை போய் அநாத இல்லத்துல போய் இருன்னு சொல்றான், பொண்டாட்டி பேச்சு தான் கேட்கிறான், இதெல்லாம் படிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்று புலம்புவதில் அர்த்தம் இல்லை. ஏன்னா நல்ல விஷயங்களை நாமும் சொன்னதில்லை, நாமும் கற்றுக்கொண்டதில்லை, முன்மாதிரியான பெற்றோர்களாக நாம் இருந்ததில்லை. அப்படிப்பட்ட இந்து தர்மத்தை பேணி பாதுகாத்து நாம் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழும் போது நிச்சயமாக எல்லா இடத்துலயும் அறம் நிலைக்கும், சுபிக்ஷம் நிலவும். சுபிக்ஷம் என்றால் என்ன? அந்த சமஸ்கிருத வார்த்தைக்கு அர்த்தம் சொல்றாங்க. எல்லாரும் நிறைய பணக்காரனா இருந்தாலும் அர்த்தம் இல்லை, எல்லாரும் கொடுத்து வாழ்ந்தார்கள் என்ற அர்த்தம். சுபிக்ஷம்னா நான் பிச்சைக்காரன் இருந்தா கூட நான் ஏதாவது கொடுப்பேன், நீ பணக்காரனா இருந்தால் நீ ஏதாவது கொடுப்பேன். ஒவ்வொருவரும் கொடுப்பவர்களாக இருக்கிற ஒரு சமுதாயம் சுபிக்ஷமாக இருக்கிறது அர்த்தம். வெளிநாட்டு பிச்சைக்காரனுக்கு நம்ம பிச்சைக்காரனுக்கு என்ன வித்தியாசம்? 2 பேரும் பிச்சை தான் எடுக்கிறான். வெளிநாட்டுல நீங்க பிச்சை போட்டீங்கன்னா வாங்கிட்டு அம்பாட்டு போயிடுவான். நம்ம ஊர்ல பிச்சை போட்டா நாம கொடுத்தா அவனும் பதில் நமக்கு ஏதாவது கொடுப்பான். நீ மகராசி பிள்ளை குட்டியோட நல்லா இருக்கணும் ஒரு வாழ்த்து கொடுப்பான், ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பான். நல்லா இருப்ப ராசா என்று சொல்லுவான். புண்ணியவான் தர்மமா போகட்டும்னு சொல்லுவான். இந்த புண்ணியம் என்ற வார்த்தை இருக்குல்ல, பாவம் புண்ணியம் என்று சொல்லுகிறோமே, பாவம் என்கின்ற வார்த்தைக்கு ஆங்கில சொல் இருக்கு, SIN, சின்னுனா பாவம். புண்ணியம் என்ற தமிழ் வார்த்தைக்கு ஆங்கில சொல்லே கிடையாது. ஏன் என்று சொன்னால் புண்ணியம் என்ற கருத்து ஆங்கில நாகரிகத்துல கிடையாது. அதனால அவனுக்கு புண்ணியத்துக்கு இங்கிலீஷ் தெரியாது. அவனுக்கு புண்ணியம் என்ற வார்த்தை இங்கிலீஷ்ல இல்ல. நமக்கு புண்ணியத்தை எடுத்துட்டா நம்ம நாகரிகமே இல்லை. அதனால இப்படி எல்லோரும் கொடுத்து வாழ்கின்ற ஒரு நாகரிகத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம. அப்படிப்பட்ட தர்மம் அதை திரும்ப திரும்ப வலியுறுத்துவதும் கூட இந்த குரு பூஜா குரு தட்சணையுடைய போக்கு. அதனால நாம் கொடுப்பவர்களாக மாறுவோம். கொடுப்பது அதிகமானால் தியாகம் அதிகமாகிறது என்று பொருள். எடுப்பதை விட கொடுப்பது அதிகமானால் தியாகம், நாம கொடுப்பதை விட எடுப்பது அதிகமானால் சுரண்டல், எக்ஸ்பிளாய்டேஷன். அவ்வளவுதானே. வாழ்க்கை முழுக்க நாம் கொடுப்பவர்களாக இருக்கிறோமா எடுப்பவர்களாக இருக்கிறோமா என்பதை உங்கள் முடிவுக்கே விட்டு விடுகிறேன். நீங்கள் பங்கேற்பாளராக மாற வேண்டும் என்ற கோரிக்கையோடு நிறைவு செய்கிறேன். வணக்கம்.